ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு பார்ல உட்காந்து சரக்கா அடிச்சு தள்ளுது. செமையா தள்ளாட ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த பொண்ணு பேரு தான் ஜியா. இவ தான் நம்ம ஹீரோயின். எவ்வளோ குடிச்சோம் அப்படிங்கிறது தெரியாம தள்ளாடி தள்ளாடி ஒரு மாதிரி நடந்து வர்றப்போ அந்த பார்ல சிங்கரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இவர் பேர் தான் காங்பி. ஸோ காங்பி என்ன பண்றாருன்னா, என்னடா இது எங்கேயாவது இதை போய் மாட்டிக்குவாளோன்னு பின்னாடியே வராங்க. அதே மாதிரி தடிக்கவில்ல நம்ம ஹீரோ காங்பி தாங்கி பிடிக்க ஜியாவுக்கு நம்ம ஹீரோவை ஏற்கனவே பிடிக்கும் போல இருக்கு. ஹீரோ பார்க்கறதுக்காக இந்த பாருக்கே வருவாங்க போல இருக்கு. நீ வந்துட்டியா, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காங்பிக்கு பச்சக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நம்ம ஹீரோக்குன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. சரி என்ன அந்த பொண்ணு தானே கிஸ் பண்றான், நாமளும் அந்த பொண்ணு அப்யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவ இருக்கிற நிலைமையில இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு கொடுத்த மாதிரி ரோட்ல போறவனுக்கெல்லாம் கொடுப்பான்னு சொல்லிட்டு சரி நாமளே டிரைவ் பண்ணி இவளை ட்ராப் பண்ணிடலான்னு கார்ல எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. சீட் பெல்ட் போடுறப்போ அங்கேயும் நம்ம ஹீரோயின் டெம்ட் ஆகி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண அட விடுமான்னு ஹீரோ கத்துறாரு. அங்க ஒன்றும் நடக்கிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜியாவோட வீட்டுக்கு ஹீரோ கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்ப கண்ணாடியை தவறுதெல்லாம் உடைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கால் குத்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை தாங்கி பிடிச்சி காங்பி அப்படியே பெட்ல கொண்டு போய் படுக்க வச்சு போர்வையெல்லாம் போத்தி விடுறப்போ நல்லா தெளிவாக தான் இருப்பாங்க போல இருக்கு. தண்ணி அடிச்சிருக்காங்க நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் அவ்வளோ க்ளோஸாக உன்னை பார்ப்பேன்னு. ஆனால் அது இன்னைக்கு நடக்கும்னு நினைக்கல. என் வீடு என் பெட்ரூம் நீ என் பக்கத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் பிரதர் காட்டுறாங்க. இவரோட பேர் ஹேன். இவருக்கும் இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டிங் எல்லாமே இருக்கு. ஆனால் ஸ்டெப் பிரதர் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஜியாவுக்கு ஹேனை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஹெச்ஆரான ஒருத்தர் நம்ம ஜியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலையை விட்டு தூக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் ஹேன் கிட்ட பாஸ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் இந்த கம்பெனிக்கு இருக்கணும் அப்படி இப்படிங்கிறதுக்கு இதை பாரு, அவள் என்னதான் இருந்தாலும் என்னோட சிஸ்டர், அவள் முடிவை நான் மதிக்கிறேங்கிறப்போ நீங்கள் மதிக்கலாம், இருந்தாலும் என்னையும் பற்றி யோசிச்சு பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், உங்ககிட்ட க்ளோஸாக இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக என்னை வேலையை விட்டு தூக்குறாங்க, என்ன ஏதுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு பையனை பார்ல இவங்க குடிச்சிட்டு வர சமயத்துல வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ இப்ப வரக்கூடிய சீனியெல்லாம் அப்படியே உல்டாவா பாத்துக்கோங்க. நம்ம ஜியா எழுந்து அடுத்த மீட்டிங்கான ஷெடியூலெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. காலையில் இருக்கிற மீட்டிங்கை ஆஃப்டர்நூன் போஸ்ட்பான் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறப்போ அப்பதான் நம்ம ஹீரோயின் காங்பி அப்படியே நெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு. அவங்க கிட்ட தான் ஐடியா கேட்டிருப்பாங்க நம்ம ஜியா எப்படி ஒரு பையனை பிக்கப் பண்ணுவதுன்னு சொல்லிட்டு. அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாரு. அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு சாப்பாடுலாம் கொண்டு கொடுப்பாங்க. மேனேஜரை அனுப்பிச்சிட்டு சரி இந்த வீசாட்டில் உன்னோட நம்பரை சேவ் பண்ணு, நேற்று நடந்ததுக்கு நானே முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ இவர் திருன்னு ஹீரோ முழிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகேங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ சரி நானே உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க லேட் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதும் என்னது ஸ்கூலா, அப்போ நீ ஸ்கூல் ஸ்டூடெண்டா அப்படின்னு ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆகுது. இது எல்லாத்தையும் கதவுக்கு வெளியே ஒட்டுக்கிட்டு இருக்கிற மேனேஜருக்கும் என்னது ஸ்கூல் ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஜியா கொஞ்சம் வீட்டுக்கு அடங்காத பொண்ணு. அதனால இந்த கண்ணாடி மேனேஜர் இருக்காரு இல்லையா, இவங்கள ஹீரோயின் ஜியாவோட அப்பா கிட்டத்தட்ட தம் பொண்ணு கிட்ட ஸ்பை மாதிரி எதை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸ்கூல் பையன் கூடயா நாம ஒன்னா இருந்தோம் அப்படின்னு மனசே விட்டு போகுது. அப்பதான் அவங்க பார்ல நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த பார்ல ஒரு முறை எதிர்த்து வந்தப்போ இந்த பார்ல சிங்கரா இருந்த நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்குமா, அதனால டெய்லி இந்த பாருக்கு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. மேனேஜரும் கேட்பாங்க இது உங்களோட இதுக்கு அழகே கிடையாதுங்க, நீங்க டெய்லி இப்படி பாருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் பாருக்கு வர்றது ஹீரோவை பார்க்கறதுக்காக தான். ஹீரோயினுக்கு மனசே விட்டு போச்சு. காரில் போயிட்டு இருக்கிறப்போ நீ ஹை ஸ்கூல் படிக்கிற பையனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி, பட் அட்ரஸ் சொல்கிறப்போ அந்த ஹை ஸ்கூல் தான் ஃபேமஸ் ஆனது. ஸோ ஹை ஸ்கூலோட அட்ரஸ் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னதுக்கு அப்போ நீ யூனிவர்சிட்டியில் படிக்கிறியா, அப்பாடா இப்போவாவது கொஞ்சம் பரவாயில்ல, என் வயிற்றுல பாலை வார்த்த. நான் கூட பயந்துட்டேன், ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையன் கூட ஒன்றா இருந்துட்டோமே நினச்சி ரொம்ப வெட்கப்பட்டேன், கேவலப்பட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று நைட்டு நம்மளுக்குள்ளே நடந்தது அப்படிங்கிறப்போ என்ன நடந்தது, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்குன்னு என்னடா எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே பேசுகிற அப்படிங்கிறப்போ இதை பாருங்கள் நீங்கள் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடுறேன், யாராவது கூப்பிட்டு இங்கேருந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ காங்பி அவர் பாட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஜியாவை எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வாய்ஸ் ஆஃப் வினோதினி 30ல் அண்டர் த ஸ்கின் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிடெக்டிவ் ட்ராமா நம்ம பார்த்துருக்கோம். அதில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் ரோல் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ட்ராமா.
எப்படியோ தட்டு மாதிரி ஆஃபீஸுக்கு வந்ததும் மேனேஜர் கிட்ட புலம்புறாங்க. மேனேஜர் என்ன பண்ணுறது, அவன் வந்து இப்படி இருக்கானே அப்படிங்கிறதுக்கு. என்ன மேடம், அவன் ஸ்கூல் பையன் தானேங்கிறப்போ வாயை மூடுறான். ஒட்டு கேட்டியா, அவன் ஸ்கூல் பையன்லாம் இல்லை, யூனிவர்சிட்டி படிக்கிறானாமா. பட் என்னதான் இருந்தாலும் என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுது, யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு பையனை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், இதனால நம்ம ஷேர்ஸில் ஏதாவது இஷ்யூ வருமா, சட்ட ரீதியாக நம்ம கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, எதுக்கோ நம்மளோட லாயரை பார்த்து இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. மேனேஜர் இருந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் அதை பற்றிலாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பாவை போய் பாருங்க அப்படிங்கிறதுக்கு ஹீரோயினும் வந்து பார்க்குறாங்க. ஏன் சும்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த குடும்பத்துலேருந்து உனக்கு ஷேர் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கு ஃபேமிலியில் 3 பசங்க இருக்காங்க, 3ல் எவனை நீ செலக்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க. கு ஃபேமிலி அப்படிங்கிறது நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கு நிகராக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். ஆனால் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது. அந்த கு ஃபேமிலியில் 3 பசங்க வந்து கல்யாண வயசில் இருக்காங்க. அவங்களை எவனை வேணால் ஒருத்தனை வந்து நீ கல்யாணத்துக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம், நான் பேசிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலிக்கு சொந்தமாக ஜேசி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்குங்க. நம்ம ஹீரோயினும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்கறதுக்கு, உனக்கு சொத்துல பாதி கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் 70% வருவாங்க. நம்ம ஹீரோயின் 90% கேட்பாங்க. கடைசியில் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் 80 சொல்றதுக்கு அப்பா ஓகே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு 80% ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. நேற்று நைட்டு ஹீரோ கூட அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. 2 பேர் வருவாங்க. கு ஃபேமிலியோட சேர்ந்த பசங்க தான் இவங்க. 2 பேரும் 2 கிரகம் மாதிரி தெரிவாங்க. ஒருத்தனோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு வந்து வேற மாதிரி பேசுவான், ஒருத்தன் வேற மாதிரி பேசுவான். நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சரி, உங்களுக்கு 3வது ஒரு பிரதர் இருக்கணுமே அப்படிங்கிறப்போ இவங்க ஏதோ அந்த பிரதரை கழட்டி விடுற மாதிரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான், ஸ்கூலுக்கு போயிட்டான், மாற்றி பேசுகிறாங்க. கடைசியில் அங்கே வந்து பெரியண்ணா சின்னண்ணா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கான்விங் வந்து நிற்கிறாங்க. என்னது பெரியண்ணா சின்னண்ணா, அப்போ கு ஃபேமிலியோட 3வது பையனாடா நீ, நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டேன், உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கு ஃபேமிலியோட அந்த பெரிய அண்ணனுங்க 2 பேர்த்துக்கும் என்னது அவன் சின்ன பையன் அப்படிங்கிறதுக்கு, எங்கள் அப்பா 3 பசங்கள்ல எவன் ஒருத்தர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ நோ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. நாம் நினைக்கிற மாதிரி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு இடையில ஒன்றுமே நடந்திருக்காதுங்க. நம்ம ஹீரோயின் வந்து மயக்கமாக இருப்பாங்க, நம்ம ஹீரோ கொண்டு வந்து படுக்க வச்சுருப்பாங்க, ஹீரோயின் கிஸ் பண்ண வரைக்குமெல்லாம் ஓகே. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோ மேலேயே வாந்தி எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க ஹீரோயின். அதனால தான் ஒரு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு தூங்கியிருப்பாரு. என்னது பையன் பொசுக்கள் நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டான், நேற்று நைட் என்னென்னமோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்பில் உட்கார வச்சு பேசுகிறாங்க. அவருக்கு ஐஸ் கோல்டு காஃபி பிடிக்காது போல இருக்கு, அதனால அதை நான் சாப்பிட்டுக்கிறேன், இதை நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காங்பியும் கேட்குறாங்க. நம்ம 2 டைம் தானே மீட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே கல்யாணமா அப்படிங்கிறதுக்கு பாரு 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பையனை என்னோட கல்யாணத்துக்காக எனக்கு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிக்கோன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, நீ யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்க தானே, ஸோ நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாகவும் நீ அதை ஹைட் பண்ணிக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஒரு வேளை உனக்கு என்ன பிடிக்காம பின்னாடி டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அது உன்னோட இஷ்டம், நோ இஷ்யூஸ், அது உனக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. 3வது இருக்கிறதுலேயே முக்கியமானதுங்கிறப்போ இப்போவாவது நல்லதை சொல்லுவாளோ அப்படின்னு பார்த்தா, நேற்று நைட்டு நம்மளுக்குள்ள நடந்ததுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏற்றுக்கிறேன், ஸோ அதனால் அப்படிங்கிறப்போ இதெல்லாத்தையும் கேட்ட ஹீரோ கடி ஆகிட்டு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான 3 காரணத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, வேண்டாங்கிறதுக்கான 3 காரணத்தை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, திடீர்னு பார்த்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது, எனக்கு லவ்னு ஒரு ஃபீல் வரணும். 2வது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைவர்ஸை பற்றி ஃப்யூச்சரில் டைவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோடலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். 3வது, நேற்று நைட்டு நடந்ததை பற்றி நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் ஐஸ் கோல்டு காஃபி பிடிக்காது, அதுதான் உள்ள இருக்கிற ஐஸ் கியூபோட எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபிக்கான பில்லை நானே பே பண்ணுறேன்னு கூலாக போயிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணமாமா கு ஃபேமிலியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணிக்க போகிறாங்களாமான்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் எல்லாத்தையுமே ஸ்டெப் பிரதரான ஹேன் கிட்ட சொல்கிறதுக்கு, சரி யாரை தான் ஜியா செலக்ட் பண்ணா அப்படின்னு கேட்குறப்போ, பெரியவங்க 2 பேரையும் சூஸ் பண்ணல, 3வது பையனை தான் சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னதும் ஹேன் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. பெரியவங்க 2 பேரும் தான் கு ஃபேமிலியோட எல்லா ப்ராப்பர்ட்டி ஷேர்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஆனால் 3வது பையன் தான் அந்த ஃபேமிலியோட பயாலஜிக்கல் சன் அப்படிங்கிறாங்க. இதோட டீட்டெயிலிங் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து தெரிய வரும். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கசின் பொண்ணு இருப்பா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சைல்ட்ஹுட்ல இருந்து, ஸோ கசின் அப்படிங்கிறதால நம்ம கசின்னே வச்சுக்கலாம். இந்த கசின் நம்ம ஹீரோனோட கம்பெனியில் தான் வேலை செய்கிறா, லேப்டாப்பில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா. உனக்கு ஒன்று தெரியுமா, அதுதான் எங்கள் கம்பெனியோட பாஸ் ஜியா இருக்காங்களா, ரொம்ப வியர்டான பர்சன் அப்படி இப்படின்னு பேச போயிட்டே இருக்கிறப்போ, ஐயோ எனக்கு என்னன்னே தெரியல, காலையிலேருந்து அவளை பற்றி கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு வேலை முடிஞ்சது நம்ம ஹீரோ இருந்து கிளம்பி வந்துடுறாங்க.
இந்த மாதிரி தன்னோட அப்பா என்னோட கல்யாணத்தில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், தனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும், அவனும் கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 3 பிரதர்ஸில் கடைசி பிரதர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ, இவங்க எப்பவுமே குடிக்கக்கூடிய கப்பு வர்றதில்ல. இது கப்பு மாற்றிருக்குங்க அப்படிங்கிறப்போ, நான் மாற்றலைங்க, அப்போ நீங்கள் மாற்றலையாங்கிறாங்க. ஹீரோயின் நானும் மாற்றலையே அப்படிங்கிறப்ப தான் அன்றைக்கி நைட் குடிச்சிட்டு வந்தப்போ இவங்க கப்பை போட்டு உடச்சிருப்பாங்க. எப்பவும் குடிக்கிற கப்பு இல்லாமல் வேற ஒன்று இருக்குன்னு யோசிக்கிறப்போ, ஒருவேளை ஹீரோ மாற்றி வச்சிருப்பானோ அப்படிங்கிறாங்க. அந்த கப்புக்கு கீழே ஒரு நோட் மாதிரி ஒட்டியிருக்கு. அதை எடுத்து ஹீரோயின் படித்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி கப்பை யூஸ் பண்ணேன்னா சீக்கிரம் உடையாது, உனக்கும் ஹர்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ஹீரோவுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சிருது. எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு மேனேஜர் கிட்ட கேட்குறதுக்கு, உங்கள் சின்சியரிட்டி லவ்வையும் காட்டணுங்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு கண்ணா பின்னான்னு ஹீரோவை கிஸ் பண்ணதான் ஞாபகம் வருது. நம்மளை தப்பான பொண்ணுன்னு நினச்சிருப்பானோன்னு தோணுது. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு சூப்பரான ப்ரப்போசலை கொடுத்து அவனை நான் எவ்வளோ காதலிக்கிறேன்னு சொல்ல போகிறேன்ட்டு ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோ படிக்கக்கூடிய காலேஜ் லைப்ரரிக்கே போய் ஹீரோவை ரொம்ப நச்சுங்கிறாங்க. வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஹீரோக்கு பொக்கேவாக கொடுத்து பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஹூடி போட்டு போகிற பையன் தான் என்னோட லவருங்கிறாங்க. அவர் ஹூடி எடுத்துட்டா அந்த ஹூடி போடாமல் போட பையன் தான் என்னோட லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு முடியல, போட்டாலும் பேசுகிறா போடலாலும் பேசுகிறா. ஸோ ஹூடி போட்டே போகலான்னு போயிடுறாங்க. அப்போ செக்யூரிட்டி கிட்டே ஹீரோயின் மாட்டிக்க ஹீரோயின் எதாவது சொல்லி சமாளிக்கிறாங்க. பணம் எல்லாம் கொடுக்குற அப்படி இப்படிங்கிறாங்க. செக்யூரிட்டி கேட்கறது கிடையாது. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு அனுபவிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் தான் நினைக்கிறாங்க. ஆனால் மனசு கேட்கறது இல்லை. திரும்பி இதை பாருங்க, கொரியன் ட்ராமாவில் நடிக்கிறதுக்காக நாங்கள் இப்போ ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கோம், நாளைக்கு இங்கே தான் ஷூட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி நம்புறது இல்லை. டே, நீங்கள் 2 பேரும் சைனாவில் இருக்கீங்கடா, கொரியாவை பற்றி பேசுகிறீங்க, கொரியன் ட்ராமாவில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, சார் செக்யூரிட்டி சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? மம்முட்டி சார் ஒரு மலையாள ஆக்டர், அதுக்காக அவர் மலையாள படத்தில் மட்டும் தான் நடிக்கிறாரா, தமிழ் படத்தில் நடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் சார், இப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து எப்படியோ ஹீரோவும் ஹீரோயினும் எஸ் ஆகிடுறாங்க. பின்னாடியே பணம் கவர் வச்சுட்டு அங்கே கூட சில பேத்துக்குலாம் மேனேஜர் கொடுத்துட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் பூவு பலூன் எல்லாம் கொடுத்து ஹீரோ கொடுக்க சொல்லியிருப்பாங்களா. அப்போ செக்யூரிட்டி பார்த்துட்டு செக்யூரிட்டி கிட்ட அவர் மாட்டிக்க ஹீரோ காப்பாற்றிட்டாரும். நம்ம ஹீரோயின் கிட்ட பெருசாக பேசுறது கிடையாது. அவர் பாட்டுக்கு போகிறப்போ ஹை ஹீல்ஸ் வேறு ஹீரோயின் போட்டிருக்காங்க. தயவுசெய்து நில்லு, என்னால் முடியல, கால் வலிக்குது அப்படிங்கிறப்போ ஹீரோக்கு மனசு கேட்கறது இல்லைன்னா ஹீரோக்கு ஹீரோயினை கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த பையன் காட்டிக்கிறது கிடையாது. சரி உன்னோட ஹீல்ஸை கழட்டிட்டு நில்லுங்கிறப்போ, இல்லை தர ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, இப்போ நான் என்ன தாண்டி பண்ணுறதுங்கிறப்போ, என்னை தூக்கிட்டு போய் இந்த பெஞ்சில் உட்காரவைன்னு சொல்கிறாங்க. வேற வழி, அதையும் அவர் செய்கிறாரு. நான் உட்கார வச்சுட்டேன், உன் மேனேஜரை கால் பண்ணி வர சொல்லி கூப்பிட்டு போ அப்படிங்கிறதுக்கு ஹீரோயின் ஹீரோ கையை விடுறதில்ல. இதை பாரு ஜியா, ஹானஸ்டாக உண்மையாக சொல்லு, 2 நாள் தான் என்னை பார்த்தேன், அதுக்குள்ளே என்னை காதலிக்கிறியா, உண்மையை சொல்லு அப்படிங்கிறதுக்கு இப்போதான் ஹீரோயின் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இது வரைக்கும் விளையாட்டுத்தனமா அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. மனசார ஃபீல் பண்ணி ஒன்று சொல்கிறாங்க. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எதிர்ச்சியாக பாரில் தான் பார்த்தேன். அன்றைக்கி நான் எதிர்ச்சியாக ட்ரிங்க் பண்ணலான்னு வந்தப்போ தான் உன்னையே நான் எதிர்ச்சியாக பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு, ஒரே பார்வையில் எனக்கு மேலே காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண் கலங்க உண்மையாக மனசுலேருந்து தான் சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின் கையை எடுத்து விட்டுட்டு சரி அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. அவ்வளோதான், ஹீரோயின் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. விளையாட்டுத்தனமாகவும் லவ்வை காட்டிட்டாங்க, சீரியஸாக மனசில் இருக்கிறத உண்மையாகவும் காட்டிட்டாங்க. பட் ஹீரோ இப்படி போனது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ மேனேஜர் வராங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு, இந்த மாதிரி அவனை நான் பாரில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அவன் போயிட்டான் அப்படிங்கிறப்போ, இப்போல்லாம் ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் வரதை யாரும் நம்புறது இல்லாமல் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. சரி பரவாயில்ல, நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நான் கார் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேறு ஸ்லிப்பர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கமாக போனதும் நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்துகிட்டு வராங்க நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக. சும்மாலாம் இல்லை, நம்ம ஹீரோயினுக்காக வேறு ஸ்லிப்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பாரில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அப்போவே எனக்கு ஒன்று பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட பிடிக்காத மாதிரி கையை எடுத்து விட்டு நடந்து போயிருப்பார் இல்லையா. அப்போ ஸ்மைல் பண்ணிட்டே தான் போயிருப்பார். ஏன்னா நம்ம ஹீரோ பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த பாருக்கு பிஸ்னஸ் விஷயமா எதிர்ச்சியாக வந்த ஹீரோயினை ஹீரோ பார்த்துருந்துருப்பாரு. பாட்டு பாடிட்டே இருந்தாலும் கண்ணும் மனசும் ஹீரோயின் பின்னாடியே போயிருந்திருக்கும். ஆனால் அப்போது ஹீரோவை பார்த்துருக்க மாட்டாங்க, ஹீரோயினுக்கு முன்னாடியே ஹீரோ பார்த்துருப்பாங்க. அவ்வளோ பிடிச்சி போயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மனசில் நினைக்கிறாங்களே தவிர ஹீரோயின் கிட்ட சொல்கிறதில்ல. ஸோ ஹீரோயினோட அந்த ஹை ஹீல்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு நார்மல் ஸ்லிப்பரை போட்டுகிட்டே இருக்கிறப்போ எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. நான் ஸ்கூல் முடிஞ்சு வர்றப்போ இப்படி தான் எனக்கு ஸ்லிப்பர் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஹீரோ கூட சைக்கிளே ஏறிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, ஓகே இவன் நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிட்டு ஹாப்பியாக ஹீரோ கூட இவங்க இப்படி போயிட மேனேஜர் அங்கே பார்த்தா ஹீரோயின் காணோம். இதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ பின்னாடியே வர்றப்போ ஒரு பூங்கொத்தை கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அங்கேருந்து ஓடி வர்றப்போ அதை கீழே போட்டு வந்திருப்பாங்களா, அதை அங்கே க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு தாத்தை எடுத்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. அவர்கிட்ட தாத்தா இது எனக்கு கொடுங்க, இது எனக்கு வர வேண்டியது, நான் தான் அங்கே மிஸ் பண்ணிட்டேங்கிறப்ப அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் இது எனக்கு கொடுத்தா
அதை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டே போவாங்க. இங்கே அப்படியே எபிசோடு முடியுது. இதுக்காக வேலை செய்கிறாங்க. நம்ம ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், எங்கள் அப்பா கிட்டையும் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போதான் ஒரு தலையில் குண்டையே தூக்கி போடுறாங்க ஹீரோ. ஏன்னா ஹீரோக்கு 23 வயசு ஆகலை, 23 வயசு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ இது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது, உன்ன மாதிரி ஒரு குட்டி பையன் கூட தங்கணுமே அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ நான் ஒன்றும் மைனர் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பல விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோயின் ஜியாவோட ஸ்டெப் பிரதரான அந்த ஹேனுக்கு ஹெச்ஆர் மூலியமா தெரிய வருது. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அப்பாவோட முடிவாக மதிக்கணும், அட் த சேம் டைம் என்னோட தங்கச்சிக்கு எது விருப்பமோ அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. பட் ஹெச்ஆர் தான் கையத்தக்கான்னு குதிக்கிறதுக்கு அட பேசாம இருடா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோவோட கசின் அப்படின்னு ஒரு பொண்ணை சொல்லியிருப்பேன் இல்லையா, அவ கூட இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. இவங்க விளையாடுறதுக்கு 6 எடுத்துகிட்டு வர்றா, ஆனால் ஓவர் பதட்டமாக இருக்கிறதுனால கண்ணா பின்னன்னு போட்டுடுறா. ஹேனோட முகத்தில் கூட 1-2 குத்திடுது. அங்கேருந்து பதட்டமாக ஓடி போயிடுறா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோவுக்கு 1 வீக் ஆகணும், அப்போ தான் 23 வயசு அவருக்கு ஸ்டார்ட் ஆகும், அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஹீரோயின் தன்னோட மேனேஜர் கிட்ட சொல்கிறாங்க. மேனேஜர் அங்கே ஹீரோயோட அப்பா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு வந்த ஹீரோயின் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கலாட்டா பண்ணுறாங்க. நம்ம மேனேஜருக்கு ஒரு சின்ன உடுத்தல் இருக்குது. சார் நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் முடிவெடுத்திருக்கீங்க, ஆனால் ஒருவேளை அந்த கூ ஃபேமிலியில் 3 பசங்க இருந்திருக்காங்க, ஹீரோயின் கடைசி பையனை செலக்ட் பண்ணால் போயிருந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு என் பொண்ணை பற்றி நல்லாவே தெரியும். முதல் 2 பேர் அண்ணனையும் தம்பி எனக்கு பெருசாக பிடிக்கல, அவனை ஒரே மணி மைண்டடாக தான் இருந்தானுங்க. கடைசி பையன் தான் சரியாக வருவான்னு நினச்சேன். எனக்கு தெரியும் என் பொண்ணை விட 5 வயசு சின்ன பையன், ஆனால் அது ஜஸ்ட் நம்பர் தான், ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற காதல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டைம் ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு இருந்தப்போ கால் வலிச்சிருக்கோம் இல்லையா, ஹீரோ கூட ஸ்லிப்பர்லாம் வேற மாற்றி விட்டுருப்பாரு இல்லையா, அதை வேற ஒரு ஸ்பையை வச்சு அப்பா ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் காட்டுறதுக்கு மேனேஜர் இதை எப்போ எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கைன்னு வர்றப்போ நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்களோட கான்வர்சேஷன் இங்கே முடிகிற சமயத்தில் அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு பையன் ஹைஸ்கூல் படித்தா இந்த ஏஜில் இருப்பான், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த ஏஜ் எல்லாம் ஆகும். இவனோட சர்டிஃபிகேட் எதுக்கோ நம்ம பார்க்கணும், நம்மக்கிட்ட போய் சொல்கிறானோ வயசில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூமில் போய் சர்டிஃபிகேட் தேடுற சமயத்தில் ஹீரோ பர்ஸில் பணமே இல்லை. ஐயோ பாவம், நான் உனக்கு பணம் அனுப்புகிறேன்டா செல்லோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது வேறு ஃபோனில் சவுண்டு கொடுக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றும் ஹீரோ எந்திரிக்கிறது இல்லை. சரி இவன் அப்படி என்னதான் பண்ணுறான், ஒருவேளை அவன் சர்டிஃபிகேட் எங்கே ஒழிய வச்சிருப்பான், பெட்ஷீட்குள்ளே வச்சிருப்பானு சொல்லி தேடி கண்டுபிடிக்க ஹீரோ டக்குன்னு திரும்பிடுறாங்க. திரும்பினது மட்டும் இல்லாமல் கண்ணும் முழிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, முகமெல்லாம் செவன் ஆகிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எதுக்கடி வந்தேன்னு கேட்குறதுக்கு ஹீரோயின் சொல்கிறப்போ ஹீரோயினை உட்கார வச்சு இதுதான் என்னோட ஐடி கார்டு, என்னோட டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்துக்கோ, 1 வீக் இருக்குது, என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது, மேரேஜுக்கு அப்ளை பண்ணணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அடுத்து வர்ற 7 நாளும் 2 பேரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த 7 நாள் கடந்து போகணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக நடக்கும். ஒரு போர்ட் மீட்டிங்கை கொஞ்சம் டைம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. இப்படி மேரேஜ் முடிச்சுட்டு ஹீரோ கூட ஜாலியாக வர்றப்போ கூட அடுத்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி கால் வந்துடும். நான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் ஹீரோக்கு ஒரு ஆசை இருக்கும், நாம் ஹீரோயின் கையில் ரிங்கு போடணும்னு சொல்லிட்டு ஆசையாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ எதுக்கும் நம்ம கல்யாணத்தை சீக்ரெட்டாக வச்சுக்குவோம், உன்னோட ஸ்டடீஸுக்கும் அதுதான் நல்லது, தேவையில்லாமல் நிறையா ரூமர்ஸ் எல்லாம் வராது அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பொசுக்குன்னு எடுத்து மூஞ்சியும் டொய்யன்னு போயிடுது. அதுக்கப்புறமாக ஹீரோயினுக்காக நிறைய சமைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி தான் நம்ம ஹீரோவோட பர்த்டேவும் கூட, ஏன்னா அதனால தான் கரெக்டாக ஒரு 23 வயசு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ மேரேஜும் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வேலை விஷயமா ஆஃபீஸுக்கு வந்தவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட பர்சனல் ஆஃபீஸ் ரூமுக்கு வர்றப்போ அங்கே ஏற்கனவே ஹேண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உன்னோட காலில் ஏதோ அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஏதோ ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு ஹை ஹீல்ஸ் போட்டதுனால ஏற்பட்ட காயம் அது ஆகி 1 வாரத்துக்கு முன்னாடி இப்போ ஆயில்மெண்ட்டோட நிற்கிற, சரி என்ன அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறதுக்கு இவர் ஏதோ பேச வராங்க. ஆனால் அது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த ஃபேமிலியோட மெம்பரும் நான் கன்சிடரே பண்ணிக்கல, உங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நான் என் கல்யாணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கான காரணம் என் வீட்டு சொத்தை என்னோட எக்ஸ் கிளாஸ்மேட் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பல அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டாகவும் இருந்திருக்காங்க போல இருக்குது. அந்த கதை இன்னும் நம்மளுக்கு தெளிவாக தெரியலை. ஸோ இதுக்கு மேலே அண்ணன் அதான் ஸ்டெப் பிரதரால் ஹேனால் ஒன்றும் பேச முடியல. மேற்கொண்டு ஹீரோயின் எதாவது சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும் நியூ ஏரியா டெவலப்மெண்ட் பிளான்காக தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி, நான் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோ பேஷனேட்டாக இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சமைச்சு வச்சுட்டு ஹீரோ வேற காத்துக்கிட்டு இருக்காங்க, தூங்கியும் போயிடுறாங்க. இவங்க லவ் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அப்படியே உல்ட்டாவாக நடக்கும். ஒரு பொண்ணோட இடத்துல ஹீரோ இருப்பாங்க, ஒரு பையனோட இடத்துல ஹீரோயின் இருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக தான் இருக்கும். உடனே வந்தோடனே ஹீரோயின் எழுப்பி விட்டுட்டு
எனக்காக இவ்வளோ சமைச்சு காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் அவருக்கான ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க, டவலெல்லாம் வைக்கிறாங்க. இதை பார்க்குறப்ப ஹீரோவுக்கு இதெல்லாம் நீ பர்சனலாக போய் வாங்கினியான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் இருக்கக்கூடிய பொசிஷனில் அவங்களுக்கு தேவையானதை வாங்குறதுக்கே 10 ஆளுங்க இருப்பாங்க. பட் தனக்காக போய் ஹீரோயின் பர்சனலாக வாங்கினது அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. அப்படி ரொமான்டிக்காக ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோயின் ஐயோ டைம் ஆச்சு வா, இன்னைக்கு இது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் ஏற்றி வச்சு கேக்கெல்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஹீரோட பர்த்டே ஆச்சு, பாரு 12 மணி ஆக போகுது, சீக்கிரமாக உன்னோட விஷயம் சொல்லு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. இது ஹீரோயின் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்கப்புறமாக ஹீரோ நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு வெளிக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு என் முகம் அதான் பாரு இப்படி சவுந்து போச்சு, இன்னைக்கு வந்து திடீர்னு இப்படி கிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க 2 ஃபைல் எடுக்கிறாங்க. ஒன்று இவங்க படிக்கிறாங்க, ஒன்று ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இது நம்ம கல்யாணத்துக்கான கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியறதில்லை, எதுக்கு இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே லீகலாக இருக்கணும், நீ எல்லாம் பார்த்து கரெக்டுன்னு சொல்லிட்டேன்னா என்னோட லீகல் டீம் கிட்ட இதை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது உன்னோட பேர், இது என்னோட பேர், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கப்பலாக இருக்கிறப்போ ஹாக் பண்ணிக்கிறது, கிஸ் பண்ணிக்கிறது, பரஸ்பரம் அன்பாக பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்கிறப்போ நம்ம ஹீரோவுக்கு இப்படி பாயிண்டாக போட்டு தான் குடும்பம் நடத்தணுமா, இப்போ என்ன உனக்கு இதில் சைன் பண்ணணும் அவ்வளோதானு சொல்லி டக்குன்னு சைன் பண்ணி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசலாம்னு நினச்ச ஹீரோவுக்கு ஹீரோயின் இப்படி பண்ணணும்னு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்லியும் தப்பு இல்லை, ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அதுலேயே வாழ்ந்து பழகிட்டாங்க. அதனால எல்லாமே அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட்னே போயிடுச்சு. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் ஒரு செடியை வந்து ஹேன் பத்திரமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நேற்று தான் ஹேனை வந்து தேவையே இல்லாமல் ஸ்டிக்கை வச்சு மூஞ்சில் தெரியாமல் அழிச்சு பக்கி மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிட்டோம், கொஞ்சம் அவரோட ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த செடிக்கு கசின் தண்ணி ஊற்றுறப்போ யாரோ வர்ற மாதிரி இருக்கும். ஹேனும் அவங்களோட அசிஸ்டண்ட் தான் வருவாங்க. அந்த ஹெச்ஆர் அசிஸ்டண்ட்டுன்னு மாற்றிக்கலாங்க. ஹெச்ஆர் நல்லா இல்லை, அந்த ஆள் ஹெச்ஆர் மாதிரியும் தெரில. ஐயோ வராங்களேன்னு சொல்லிட்டு கசன் போய் ஒழிஞ்சுக்குவாங்க. ரூமுக்குள்ள அவங்க 2 பேர் பேசிட்டு வரப்போ யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஹேன் அப்படியே வந்து பார்க்குறப்போ கசின் பயந்து வந்து ஓடுறப்போ தெரியாதனமாக அந்த பாட்டு விழுந்து உடஞ்சி போயிடும். அவ்வளோதான், அவங்களும் பயந்து ஓடி வந்துடுவாங்க. இதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்க வருவாங்க. அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அப்பாவும் பொண்ணுமே கூட அக்ரிமெண்ட் போட்டுருந்துருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்தில் 80% நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறத சொல்லியிருப்பார் இல்லையா அப்பா, அதுக்கு இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது கல்யாணமான அடுத்த வருஷமே ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அப்போ தான் இந்த அக்ரிமெண்ட் செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு அப்போ அது சீட்டிங் அப்படிங்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு சைன் பண்ண அக்ரிமெண்ட்லேயே இருந்தது, நீ தான் கிளியராக படிக்கலன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு ஒருவேளை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவீங்கிறப்போ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அடாப்டே பண்ணிக்கிட்டாலும் உன்னோட சர்நேம் இருக்கும், நம்ம குடும்பத்தோட சர்நேம் இருக்கும், அதுவும் இந்த குடும்பத்தோட வாரிசு தான். நான் அந்த குழந்தையும் மனசார ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை உன்னோட அண்ணனான ஹேனுக்கு கல்யாணமாகி அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எல்லாமே உள்டாவாக மாறிடும், அவனுக்கு தான் சொத்தில் அதிகமான ஷேர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோயின் புரியுது எங்கே சுற்றி எங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்குன்னா ஹீரோவை பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகே, பட் இருந்தாலும் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே குழந்தைன்னு போய் எப்படி அவன்கிட்ட நிற்பேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு ட்ரீம் எல்லாம் வருது. இது ஒரு பக்கம் நடந்து இவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஹீரோயின் ரூமில் ஹீரோ அவங்க லேப்டாப்பில் ஏதோ நோண்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சில பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணணும், அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் தப்பாக எடுத்துக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இப்போ தான் லேப்டாப் எடுத்த மாதிரியும் பாஸ்வேர்டு தெரியாதுன்னு கேட்குறதுனால ஹீரோயினுக்கு சுத்தமாக சந்தேகம் வர்றதில்லை. ஆனால் ஹீரோக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபைலை நோண்டிட்டு இருப்பாரு ஹீரோயினுக்கு தெரியாமல். ஹீரோயின் வந்து இப்படி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமாவும் ஹீரோயின் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், எப்படி இவனை டேட் பண்ணுறது, எப்படி புருஷனை கரெக்ட் பண்ணுறது, எப்படி குழந்தை பெற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னோட மைண்டு ஏன் இவ்வளோ டர்ட்டி ஆகிடுச்சு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, கசின் பண்ண வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல இருக்கு. ஒரு காஃபி ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டெப் பிரதரான ஹேன் காஃபி குடிக்கலான்னு வர்றப்போ சரி நான் பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு காஃபி ஆஃபர் பண்ணி மன்னிப்பு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு காஃபி ஆஃபர் பண்ணுறாங்க. அவரும் இல்லாமல் நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லைங்க நான் அந்த பூத்தொட்டியெல்லாம் உடச்சிட்டேன், உங்களை வேற கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதுக்காக வந்து ஒரு காம்பன்சேஷனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு எழுந்து கிளம்புறப்போ ஃபோன் எடுப்பாரா, அங்கே இருக்கக்கூடிய கோடை யூஸ் பண்ணி பே பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு சார் நோ நீங்கள் பே பண்ணக்கூடாதுங்கிறப்போ வழக்கம் போல் தட்டி விட்டு ஃபோன் கீழே விழுந்துடும். சாரி சார் அப்படின்னு ஃபோன் எடுத்து கொடுப்பாங்க. இதை பாருமா நான் பே பண்ணுறதுக்கெல்லாம் வரல, சார்ஜ் போடலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. போச்சா இதுவும் அம்பா போச்சா, ஃபோன் உடஞ்சி போனது தான் மிச்சம். கசினுக்கு இப்படி நம்ம க்ரைம் ரேட் கூடிட்டே இருக்கே அப்படின்னு தான் தோணுது. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ எப்படியாவது இவங்கிட்ட இன்டைரக்டாக ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு டைட்டானிக் படத்தை அன்கட்டில் இருக்கக்கூடிய பிரிண்ட்டாக வாங்கி போட்டுட்டு ஹீரோ கூட உட்காந்து ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் பர்டிகுலர் சீன் வரப்போ சென்சார் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஐயோ நான் அன்கட்டு தானே வாங்கியிருந்தேன், சென்சார் பண்ணத சீன் கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோக்கு ஒன்றும் புரியறதில்லை. நம்ம ஹீரோயினும் என்னென்னமோ கொல்லி வித்தியெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து புரிஞ்ச மாதிரியும் தெரியல, புரிஞ்சும் நடிக்கிறாரா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல.
அதுக்கப்புறமாக ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிக்கலான்னு வர்றப்போ அது கசின் ஒர்க் பண்ணக்கூடிய காஃபி ஷாப். நம்ம ஹீரோவும் கசினும் நல்லா பேசிக்க இதை பார்க்குற ஹீரோயினுக்கு லைட்டாக ஸ்டொமக் பர்ன் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோன்னு சாதாரணமானவர் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான க்யூட்டான உமனை டேட் பண்ணுறதுன்னு இவரு கூகுளெல்லாம் சர்ச் பண்ணியிருப்பாரு. என்ன நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் வாயை திறந்து சொல்லிடுறாங்க, ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமாக நம்ம கசின் கூட உட்காந்து ஹீரோ நல்லா பேசுகிறப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. சேர் இழுத்து போட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது கசின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு ஆமாம் உன் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டியிருக்கு பொறாமப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அவனோட கசின் என்னை விட 10 மாதம் பெரியவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் க்ளோஸாக பேசிக்கிட்டாங்களா அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் மேடம், நான் உங்கள் கம்பெனியில் தான் இன்டர்ன்ஷிப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பட் நான் சில தவறுகள் பண்ணிட்டேன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறப்போ யாருன்னு வேலையை விட்டு தூக்குனது அப்படின்ட்டு உடனே மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த பொண்ணு வந்து அறிவான பொண்ணு அப்படி இப்படிங்கிறாங்க. அவருக்குன்னு ஒன்றுமே புரியறதில்ல. எதுக்கும் கவலைப்படாதம்மா, மறுபடியும் கம்பெனியில் உனக்கு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த கசின் பொண்ணுக்கும் ஓகே இங்கே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நடந்து வர்றப்போ ஹீரோயின் மனசு முழுவதுமாகவே வந்து ஒரே ஜெலஸ் தான் இருக்குது. கசின்னு வேறு சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து பழக்கம்னு வேறு சொல்கிறான். எப்படி இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே தெரியலையே, இவ கூடையெல்லாம் நம்ம போட்டி போடணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து ஒரு பெஞ்சில் உட்காடுறப்போ நம்ம ஹீரோ காட்டன் கேண்டி வாங்கி கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயின் அதில் லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணிட்டு கிஸ் பண்ணு அப்படிங்கிறப்போ பப்ளிக் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. சேச்சே, லிப்ஸ் எல்லாம் ப்ரைவேட் பிளேஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறப்போ இந்த மாதிரியெல்லாம் மொக்க காமெடி பண்ணினா கொன்றுவேன் அப்படிங்கிற சமயத்தில் பூவை எடுத்துகிட்டு ஒரு பொண்ணு விற்கிறதுக்காக வரா. இல்லாமல் எங்களுக்கு பூவெல்லாம் வேண்டான்னு சொன்னதும் நான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பூ அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீ ஏன் குழந்தை தான், நீ எல்லாம் அதை பேசக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் கடைசியில் ஹீரோயினாக மொத்த பூவையும் வாங்கிக்கிறாங்க. சரி, ஹீரோயின் ரொம்ப ஆசைப்பட்டாலே நம்மளுக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணலான்னு வர்றப்போ அவருக்கு பின்னந்தெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் ஹீரோக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கசினை கூப்பிட்டு கேட்குறதுக்கு அந்த கசின் பொண்ணும் சொல்கிறான். சின்ன வயசில் ஒரு முறை ஒரு பிரச்சனை நடந்தது. அதில் ஒரு ஆணி பின்னந்தலையில் ஹீரோக்கு ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி நடந்தது அப்படிங்கிறப்போ ஹீரோவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமாக அவங்க அண்ணனுங்க பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி பையனாக இருக்கிறதுனாலையும் ஹீரோ கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படிங்கிறதுனாலையும் ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற பொறுக்கி பசங்களை ஹீரோ பில்லி பண்ண ஆரம்பித்தாங்க. சொந்தக்காரங்களும் சரி ஹீரோட வீட்லேயும் சரி யாருமே ஹீரோவை கேர் எடுத்து பார்த்துக்கல. அண்ணனுங்க பிஸ்னஸ்ன்னு இருந்துட்டாங்க. அந்த பிஸ்னஸை கவர் பண்ணி மொத்த குடும்ப சுற்றியும் தாங்க 2 பேருமே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த புள்ளி பண்ண பசங்க கூட ஒரு பிரச்சனை வந்து சண்டையில் தான் ஹீரோக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்ல இதெல்லாம் யோசித்த ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோக்கு எவ்வளவோ பாஸ்ட் இருக்குது, வழிகள் நிறைஞ்ச கஷ்டமான பாஸ்ட் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறத பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்படி கசின் பொண்ணு ஹீரோயினுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுனாலையும் ஹீரோவோட கசின் அப்படிங்கிறதுனாலையும் அந்த கம்பெனிலேயே மறுபடியும் ஹீரோயின் கூப்பிட்டு வந்துடுறாங்க. சமயம் பார்த்து ஹேண்ட் வர்றப்போ ஐயோ இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பேட் லக், ஸோ அதனால் ஒன்றும் இல்லை நானே இங்கேருந்து போய்டுறேன் அப்படிங்கிறப்போ அங்கே வந்து அசிஸ்டன்ட் மேலே மோதி கையில் இருந்த தண்ணி அப்படியே ஹேண்ட் மேலே கொட்டிடுது. ஐயோ நான் உங்களுக்கு ரொம்ப பேட் லக், நான் வந்து உங்களை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கசின் ஓடி வந்துடுறேன். நம்ம ஹீரோயின் கூட இன்றைக்கி கம்பெனிக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்தது மேனேஜர் உடனே ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கிறாங்க. ஏன்னா அவர் சந்தோஷப்படுறாரு, மருமக கம்பெனிக்கு வரான், நம்மளோட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா ஒரு அப்பனுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். இப்படி ஒரு பக்கம் நடக்கிற சமயத்தில் ஹேண்ட் வந்து சில ஃபைல்ஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லி அசிஸ்டண்ட்டாக அனுப்பிச்சிருப்பாங்க. அவரு ஃபைல்ஸை ஃபோட்டோ எடுக்கிறப்போ கரெக்டாக மேனேஜர் உள்ளே வர வேற யாரோ வர்றாங்களே அப்படின்னு ஒளிஞ்சுக்கலான்னு கபோர்டில் ஒளிஞ்சுக்கிறாங்க. எந்த ஆங்கிள் இருந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மேனேஜரும் ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் யாரோ வர்றாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களும் அதே கபோர்டில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சில ஃபைல்ஸை சைன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கசின் வருவாங்களா, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகலாங்கிறப்போ கபோர்டில் வழியாக கோட்டு தெரியும். என்னது இது கோட்டு தெரியுதுன்னு இழுக்கிறப்போ கோட்டு மறுபடியும் உள்ளே போயிடும். கடைசியில் பார்த்தா உள்ள மேனேஜர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பக்கம் அசிஸ்டன்ட் இருக்கிறதையும் பார்த்துட்டு இன்னொருத்தவங்க யாரோ வர்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கசினை உள்ளே எடுத்துருவாங்க. இப்போ அந்த கபோர்டுக்குள்ளே 3 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரூம்குள்ளே வந்துடுறாங்க. உள்ளே ஏற்கனவே கேமராவோடு இருக்கிற அசிஸ்டண்ட்டை பார்க்குறப்போ மேனேஜருக்கு சந்தேகம் வர்றதில்ல. ஒருவேளை நம்மளோட பாஸ் அதாவது ஹீரோயினோட அப்பா தான் இந்த மாதிரி யாராவது வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களோ. ஏன்னா ஒரு முறை ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக உட்காந்து பேசிக்கிறது கூட ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதனால இது வேறு ஸ்பையாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க, தப்பாக எடுத்துக்கிறது இல்லை. ஹீரோயின் ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசுகிறதுக்காக வெளியே வர்றப்போ டக்குன்னு ஹீரோயின் லேப்டாப் எடுத்துகிட்டு ஹீரோதையை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாரும் வந்து சந்தேகப்படுறதில்ல, புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக யோசிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயின் வர்றப்போ ஹீரோயின் லேப்டாப்பை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஹீரோ ரொம்ப கவனமாக இருக்காங்க. அவங்க இதை பென் ட்ரைவையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ இதுதான் பர்ஃபெக்டான ஷாட், இவங்க 2 பேரும் அந்யோன்யமாக குடும்பம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மேனேஜர் ரெடி ஆகிறாங்க.
அசிஸ்டண்ட்டும் ரெடி ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் கேமரா வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு அந்த கசின் பொண்ணும் அவளும் அவளோட ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகிறப்போ யாருக்குமே தெரியாமல், முக்கியமாக நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் லேப்டாப்பில் இருக்கிற தன்னோட பென்ட்ரைவை நைஸாக எடுக்கிறாங்க. இதை மற்றவங்க நோட் பண்ணதை விட அசிஸ்டன்ட் நல்லா நோட் பண்ணிக்கிறான். அதை தான் ஃபோட்டோவே எடுக்கிறான். மற்றவங்க 2 பேத்துக்கு தப்பாக தெரியறதில்ல. அதுக்கப்புறம் பேட் ஸ்மெல் வர்றதுனால கபோர்ட்லேருந்து 3 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அசிஸ்டண்ட்டை இவங்க கேள்வி கேட்க முடியாது, அதனால ஹேண்ட் கிட்ட அனுப்பிச்சிடுறாங்க. ஹேண்ட் நாங்கள் கண்டபடி திட்டிகிட்டு இருக்க, ஏமா கசின் நீ வந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் ஃபைலை தாங்க எடுத்துகிட்டு வந்தேன், இவனுக்கு தான் என்ன உள்ள கபோர்டு கிழித்துட்டாங்க அப்படின்னதும் அவங்க பக்கமாக கசின் அனுப்பிச்சிட்டு என்னடா பிரச்சனைன்னு மேனேஜர் கிட்ட கேட்குறதுக்கு, இல்லை உங்கள் அப்பா தான் அவங்க 2 பேரும் ஜோடியாக ஒரு ஃபோட்டோ அப்படின்னு இழுக்கிறதுக்கு, இப்போ என்ன ஃபோட்டோ தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே போய் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அவங்களே ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் கரெக்டாக ஹேனும் உள்ளே வந்துடுறாங்க. ஹேன் தனியாக பேசணும்னு சொன்னதுனால ஹீரோ கொண்டு மேனேஜர் எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிட்டு என் ரூமை நாக் பண்ணாமல் உள்ளே வந்திருக்கீங்கன்னு அது முக்கியமான விஷயம் தான் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ இப்போ தான் அசிஸ்டண்ட் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அசிஸ்டண்ட்டாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்க அனுப்பிச்சது தப்பு தான், அதுக்கான மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் அனுப்பலை. ஆனால் அப்படி அசிஸ்டண்ட்டை நான் அனுப்பிச்சதுனால தான் உனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஹீரோ உன் லேப்டாப்பில் ஏதோ நோண்டிட்டு இருந்திருக்கான், பென்ட்ரைவ் வச்சு எதையோ ரகசியமாக உனக்கு தெரியாமல் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்போ என் ஹஸ்பண்ட், என் லேப்டாப், என் கம்பெனி, என் காசு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இப்படி பேசுகிறப்போ இவரால் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. ஏன்னா இவருக்கு நல்லாவே தெரியுது இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு. இதை பாரு, ஏதோ ஒரு வகையில் ஏமாறுறியோன்னு தோணுது, நீ என்ன கூட நம்ப வேண்டாம், செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன திட்டத்தனை பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கும், அதுக்கு அடுத்ததாக ஏலம் விட போகிறாங்க. அதில் கொட்டேஷன் என்ன கோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து தன்னோட பெரிய அண்ணா கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களும் ஆப்போசிட் கம்பெனி தானே. எப்படிடா ஹீரோயின் கிட்ட இருந்து எடுத்த, பார்க்குறதுக்கு புத்திசாலி பொண்ணு மாதிரி தெரியுறா, கடைசியில் இவ்வளோ முட்டாளாக இருக்காளாங்கிறப்போ இதை பாருங்கள் நீங்கள் கெட்டது நான் கொடுத்துட்டேன், எங்கள் அம்மாவோட வீடு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பெரிய அண்ணன் ஒரே குத்து தான் வாயிலே ஹீரோ கொடுக்குறாங்க. அண்ணன் கிட்ட மரியாதையாக பேசுகிறோம், அந்த வீடெல்லாம் யூஸ்லெஸ், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே இவங்க அண்ணனையே போட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் ஹீரோயினுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்ருக்கிறப்போ தன்னோட ஸ்டெப் பிரதரான ஹேண்ட் சொன்ன மாதிரியே செக்யூரிட்டி ஃபுட்டேஜை செக் பண்ணுறப்போ தனக்கு தெரியாமல் பென் டிரைவர் ரகசியமாக ஹீரோ எடுத்தது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஆதாரமாக கூட இது இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது அப்போவே டெலிட்டும் பண்ணிடுறாங்க. ஹீரோக்காக வீட்லேயும் வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோ வந்ததுமே அண்ணன் அடிச்சிருப்பார் இல்லையா, அப்போ முகத்தில் காயமாக இருக்கும், என்ன எதுன்னு கேட்குறதுக்கு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உட்கார வச்சு மருந்து போட்டுக்கிட்டே, யார்கிட்டையும் சொல்லாத உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த உலகத்துலேயே என் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறது யார் தெரியுமா, என் அப்பா தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு அவர்கிட்ட பிடிக்காதது என்ன தெரியுமா, எனக்கு உன்னை பிடிக்குமா அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கவே மாட்டார். அதுக்கு பதிலாக எனக்கு ஸ்பை வச்சு வேலை பார்க்குறது, ஸ்பை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்ககிட்டருந்து நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, என்னை ஸ்பை வச்சு என்னை பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி வேலையை பார்த்துக்குவார். அதுதான் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி என்கிட்ட நடந்துக்கணும். இன்றைக்கி நீ திடீர்னு ஏன் ஆஃபீஸுக்கு வந்த அப்படின்னு பேச்சுவாக்கில் கேட்க, அதான் சொன்னேன் இல்லையா சும்மா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயின் பேசிட்டு வர்றப்ப தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம்மா, ஸோ அதனால் நாளைக்கு என்னால் அந்த ஏலத்துக்கு வர முடியாது, ஸோ நீ தான் இந்த கான்ட்ராக்டை நல்லபடியாக முடிச்சு ஏலத்தில் நாம தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கூடயே மனப்போராட்டம், இவ்வளோ நம்புறாலே நம்மளை இவளுக்கு துரோகம் பண்ணுறதா அப்படின்னு ஒரு பக்கம், நம்ம ஹீரோயினுக்கு இதை வச்சு இவனை முடிவு பண்ணிடலாங்கிறது ஒரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலே ஹேனுக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் இருக்கிறப்போ அடுத்த நாள் வருது. நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு உடம்பெல்லாம் சரியில்லை, ஹீரோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஹீரோயின் இப்படி பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்த நாள் ஏலமும் முடியுது. ஆனால் ஏலத்தில் வின் பண்ணுறது கு ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த கம்பெனி தான். இதை மேனேஜர் சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு மனசே விட்டு போயிடுது. இவங்க கம்பெனி வின் பண்ணலை, கு ஃபேமிலியோட கம்பெனி தான் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு ஸ்டெப் பிரதரான ஹேனுக்கும் தெரியுது. அவ்வளோதான், ஹீரோயின் சுத்தம் மனசே விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நடந்தது, சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ஹீரோ அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, ஆனால் அந்த ஏலத்தை எடுக்காம ஹீரோ திரும்பி வந்திருப்பாங்க. அப்படி அவர் ஏலத்துல பெட்டிங் கேட்காததுனால ஆப்போனன்ட் டீம், அதாவது நம்மளோட ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் தான் ஆப்போசிட், நம்ம ஹீரோவோட ஃபேமிலி குவோட ஃபேமிலி தான் அந்த பெட்டிங்ல வின் பண்ணிடுறாங்க, அந்த லேண்டையும் எடுத்துடுறாங்க. இதெல்லாத்தையும் தெரிஞ்ச ஹேன், அதாவது ஸ்டெப் பிரதர் ஹீரோயினை பிடிச்சி கத்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உன் புருஷன் ஏதோ ஒரு தேவைக்காக காரணத்துக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கா, உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தியா நம்ம கம்பெனிக்கு வர வேண்டிய பெரிய ஒரு ப்ராஜெக்டே கைமீறி போயிடுச்சு, அட்லீஸ்ட் இப்போவாவது முழிச்சுக்கோ, அவனை பற்றி புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு ஹீரோயின் ரொம்ப கூலாக ரொம்ப அழகண்டாக பேசிகிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டை பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸை பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க புதுசாக ஒரு நியூ சிட்டி ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க, அதோட லேண்டுக்கான பெட்டிங் தான் இப்போ நடந்திருக்கும். அதில் தான் ஹீரோ பெட்டிங் அதுக்கு மேலே வைக்காம விட்டுருப்பாங்க, குவோட ஃபேமிலி வின் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஹீரோவோட ஃபேமிலி வின் பண்ணியிருந்திருப்பாங்க.
அந்த ஃபைல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த லேண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டும் அந்த லேண்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் பாக்குறப்போ ஹேனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன, ஏற்கனவே எங்க அப்பா இந்த கம்பெனி பொறுப்புகள் என்கிட்ட கொடுத்துட்டாலும் இன்டைரக்டா பல விஷயங்களை எனக்கு சொல்லுவாரு. அவர் டைரக்டா சொல்லனாலும் இன்டைரக்டா சொல்றது கூட எனக்கு புரியும். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் இருந்து மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாரு, உனக்கு தான் புரியல. ஒரு பிசினஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வெயி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மூச்சு விடுறத கூட நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி உன்னையும் கவனிச்சேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது எங்கிட்ட இருந்து எடுத்துக்கணும், அதுக்கு நீ தான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது, கம்பெனியோட growth தான் எனக்கு முக்கியம். அப்படி இருக்கிற சமயத்துல தான் எங்க அப்பா சொல்றத நான் நல்லா கூர்ந்து கவனிச்சேன். இந்த லேண்ட்ல பிரச்சனை இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னு வெயி அவ்வளவுதான், மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறப்ப அந்த ஃபைலை படிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சிருது. கரெக்ட், அந்த பெட்டிங்கை மிஸ் பண்ணதும் நல்லதான். அப்போ அந்த பெட்டிங்ல யார் வின் பண்ணி அந்த லேண்டை எடுத்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்றாங்களோ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதுல நிறைய பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான் ஜியா அப்படின்னு ஹேன் சொல்றப்போ இப்பவாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ வெயிட் பண்றாங்க. எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காங்பி உடனே வந்து ஒரு கொடை எடுத்து கொடுக்குறாங்க. மழை வர்ற மாதிரி இருக்குங்கிறப்போ நான் கார்ல வர்றேன், அப்படியே மழை வர்ற மாதிரி இருந்தா கார்ல ஒரு கொடை இருக்கு, அப்படி இல்லைன்னா டிரைவர் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு புரியுது நம்ம பெட்டிங்கை வந்து கரெக்டா கேட்காம பாதிலே குவிட் பண்ணிட்டு வந்துட்டோம், அதான் ஹீரோயின் கோவமா இருக்கா அப்படின்னு தெரியுது. ஹீரோயின் கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் பாட்டுக்கு போய் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிறாங்க. அங்க வந்து கசின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்ல தான் கசின் ஒர்க் பண்றாங்க, பார்ட் டைம் அந்த காஃபி ஷாப்லயும் ஒர்க் பண்ணுவாங்க. ஹீரோ வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து என்ன எதுன்னு கேட்கறதுக்கு என்ன எதுவும் கேட்காத, நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு ஹீரோயின் ஜியா சொல்லிடுறாங்களா. ஹீரோவும் வருவான்னு வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் வராங்க. உடனே இவர் கொடையை பிடிக்கிறதுக்கு ஏன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்ல நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கையெல்லாம் நடுங்குது, ஏன்னா ரொம்ப நேரம் மழை பெய்யுது. வெளியே ஓரத்துலயே ஒதுங்கி நின்றுட்டு இருப்பாங்க, நினைச்சிருக்க மாட்டாரு, பட் குழுல நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்படி ஒரு கை நடுங்கிறத பார்த்துட்டு சரிவா உள்ள போய் உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. ஹீரோக்கு காஃபி கொடுத்துட்டு ஹீரோயினுக்கு சில்லுன்னு தண்ணி கொடுக்குறப்போ ஹீரோயினுக்கு சில்லுன்னு தண்ணி கொடுக்காத ஹாட்டா கொடு அப்படின்னு கசன் கிட்ட சொல்லுவாங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன், எனக்கு கூலிங் ஒத்துக்காது, ஓவரா கூலிங் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணி என்கிட்ட நெருங்கின அப்படின்னு கேட்கிறப்போ இது ஹோம்ஒர்க் கிடையாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமாக உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை வச்சுன்னு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் கிடையாது, அதே மாதிரி ஏசியா இருந்தாலும் 26க்கு மேல நீ வைக்க மாட்டேன், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னவரு நம்ம ஹீரோயின் அந்த பெட்டிங்க்கு போறப்போ ஒரு கால் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து கொடுக்குறாங்க. நான் இதை ஓபன் கூட பண்ணி பார்க்கல, பெட்டிங் நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பேப்பருக்கு ஹீரோயின் வீசினா ஃபுல்லா எம்டி பேப்பர்ஸ், எதுவுமே எழுதல. அப்போ நீ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும், சொல்லு ஏன் இப்படி பண்ண, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ என்ன நெருங்கி இருக்க, கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருக்க, ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு இதெல்லாத்தையும் கசனும் கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ நீங்க அவன் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க ஜியா மேடம், அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு கண்டிப்பா ரீசன் இருக்கும், சொல்லுடா அப்படிங்கிறதுக்கு ஆமா நான் வேணும் தான் பண்ணேன்னு சொல்றாங்க. கசனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் அண்ணன் முதல் முறை நீ என்னை பார்த்தோன்னே என்கிட்ட க்ளோஸா இருந்தது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட போய் என் அண்ணனுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க, நானும் நீ ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அதனால என்கிட்ட சில விஷயங்கள் கேட்டாங்க. இந்த பெட்டிங்ல வின் பண்ணணும், அதுக்கான டெண்டர் எல்லாம் வந்து எனக்கு காப்பி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு அவங்க எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னது மிகப்பெரிய விஷயமா நான் கருதினேன். என் அம்மாவோட லைஃப் டைம் ஹார்ட் ஒர்க்கா அவங்க சேர்த்து வச்ச வீடு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்தது, அது எனக்கு வேணும்னு நான் நினைச்சேன். அது அவங்க லைஃப் டைம் ஹார்ட் ஒர்க், அவங்க இல்லைனாலும் அது என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். சோ நான் இதை கொடுத்து அதை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படிங்கிறப்போ ஹீரோயினுக்கு கோவம் வரத்தானே செய்யும். சோ இதுக்காக தான் நீ என்ன லவ் பண்ணியிருக்க அப்படிதானுங்கிறதுக்கு இல்ல இந்த பெட்டிங்கான லேண்ட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ கண்டிப்பா எங்க அண்ணனுங்க கம்பெனிக்கு லாஸ் ஆகும், உங்க ஷேர்ஸ் எல்லாம் விற்க வருவாங்க, எப்படி பார்த்தாலும் உங்க கம்பெனிக்கு லாபம் தான் அப்படின்னு பேசுறப்போ இதுக்காக என்ன கல்யாணம் பண்ணியா எனக்கு தாம் தூங்க குதிக்க இல்ல ஜியா, எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்னது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா, அதெல்லாம் நான் நம்புற மாதிரியே கிடையாது, அதெல்லாம் சுத்தம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு கசினை கூப்பிட்டு பாரு ஃபியூச்சர்ல எவனாவது வந்து பார்த்தோன்னு உன்னை பிடிச்சிருந்ததுன்னு சொன்னான்னா அவன் இப்படிதான் இருப்பான், அவனை நம்பிடாத அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்ன நினைச்சிட்டு இருக்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் முட்டாள்தனமா, அதை நீ சொல்றியா, பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சுத்தினப்போ நான் ரீசன் கேட்டதுக்கு இதனால நீ சொன்ன அப்படிங்கிறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் போயிட அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுக்கு போன டேபிள் மேலேயே டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வச்சிருக்கு. செம்ம கோவம் வந்துருது. இதை பாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரூமை விட்டு வெளியே வா, நம்ம இதை பத்தி பேசலாம், நான் கல்யாணம் பண்றப்ப சொன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ ஓ நீ அந்த அளவுக்கு நல்லவனாடா வந்துட்டு ஹீரோயின் கண்ணா பின்னான்னு பேசி தள்ளுறாங்க. எனக்கு தெரியலடா, அன்னைக்கு எதாவது நம்ம 2 பேரும் லவ்ல தான் இணைஞ்சோன்னு நினைச்சானு நீ எவ்வளவு சீப்னு இப்பதான் புரியுது. நான் நிறைய ட்ரிங்க் பண்ணிருந்தேன் அப்படிங்கறது நீ யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், தப்பா நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு ஒன்னும் நடந்திருக்காது, ஹீரோயின் வாமிட் எடுத்திருப்பாங்க, அதனாலதான் ஹீரோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க.
அதை சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில இப்போ ஹீரோயின் கிடையாது. என்ன உளர்ற, என்ன பார்த்தா பொறிக்க மாதிரி இருக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த பாரை விட்டு வெளியே வந்த உடனே நீதான் என்னை இப்படி கையை பிடிச்சி என்னை கிஸ் பண்ண வந்தேங்கிறப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பார்ல நான் டீ தாண்டா ஆர்டர் பண்ணேன், ஆனா எனக்கு ஆல்கஹால். அப்பவே யோசிச்சேன், நான் ஆர்டர் பண்ணது டீ ஆச்சேன்னு. நீ தான் ஏதோ பண்ணி என்னை மயக்கி இருக்க, எனக்கு ஆல்கஹால் வர்ற மாதிரி பண்ணிருக்க அப்படிங்கிறதுக்கு. அட லூசு, நீ சொல்றது டீ கிடையாது, நீ டீ நினைச்சுதான் ஆர்டர் பண்ணிருக்க, ஆனா அது டீ கிடையாது, அது காக்டெயில், அது உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோ நம்புறது இல்ல. இல்ல நீதான் எனக்கு ட்ரிங்க்ஸ் மாத்தி ஈத்தி கொடுத்து என் வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்ட. நான் என்னமோ உன்னை பார்த்தோன்னு லவ் பண்ணி எல்லாம் ஏமாந்து போனேன்னு நான் நினைச்சா, நீ எனக்கு முன்னாடியே என்ன பார்த்து என்ன பிளான் பண்ணி ட்ராப்ல சிக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இவங்க போயிடுறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன சொன்னாலும் ஹீரோயின் நம்புற நிலைமையிலும் இல்ல. டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனி ரூம்ல தான் இருப்பாங்க. திடீர்னு ஹீரோயின் நான் இன்னைக்கு ரூம்ல தான் தூங்குவேன்னு சொல்றாங்க. ஹீரோக்குன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே டைவர்ஸ் பேப்பர் வரைக்கும் பிரச்சனை வந்தது, அதுக்குள்ள என்ன மாற்றம், திடீர்னு என் ரூமுக்கு வர்ற அப்படிங்கிறப்பதான் ஆக்சுவலா ஹீரோயினும் செக் பண்ணிருப்பாங்க. இவங்க ஒரு டீயோட பேர் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. பட் அது காக்டெயில், அது உங்களுக்கு தெரியாது. அதை ஆன்லைன்ல கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவனை நம்ம தப்பா நினைச்சிட்டோம், நாமும் தப்பா ஆர்டர் பண்ணிருக்கோம், நம்ம டீ நினைச்சு ஆர்டர் பண்ணிருக்கோம், பட் அது காக்டெயில் தான் அப்படிங்கிறது புரியுது. அட் த சேம் டைம் இவங்களுக்கு கொஞ்சம் கூலிங்னா இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு ஸ்டேஜுக்கு மேல கூலிங்க இவங்களால தாங்க முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏசி அவங்களால லோ பண்ணவே முடியல, ஹைல போயிட்டே இருக்கு. பாயிண்ட் போக இவங்களால முடியல, ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் ஹீரோட ரூம்குள்ள படுத்துக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை என்ன ஏதாவது பிராங்க் பண்றியா, என்ன ஏதாவது டெஸ்ட் பண்றியா, தேசி எந்திரிச்சு போ அப்படிங்கிறதுக்கு ஹீரோயின் டபக்குன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறாங்க. அவங்க எந்திரிக்கவே விழுறது இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல திடீர்னு பார்த்துட்டு கத்த ஹீரோ அப்படியே பெட்ல இருந்து விழுந்துடுறாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு என்னன்னு தெரியல, என்னோட ரூம்ல ஏசில ஏதோ பிரச்சனை, அது ரொம்ப ஹைல போயிட்டு இருக்கு, என்னால அந்த கூலிங்க தாங்க முடியாது, உனக்கு வேணா இங்க தூங்க பிடிக்கலன்னா அங்க போய் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஹீரோயின் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தப்ப கூட ஹீரோ கட்டி பிடிச்சி தூங்கி போயிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ரொம்ப கூலிங் எல்லாம் ஹீரோயினுக்கு ஒத்துக்காது, ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால வாமா இருக்கட்டும் ஹீரோ கட்டி பிடிச்சி தூங்கிப்பாங்க. அதே மாதிரிதான் இப்பவும் ஹீரோவோட ரூமுக்கு வந்ததும் ஹீரோவை ஹக் பண்ணி இருந்திருப்பாங்க. அடிப்பாவி வாமா இருக்கணும் என்ன ஹக் பண்ணி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோட ரூம்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, டெம்பரேச்சர் அதாவது கூலிங்கோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ஆயிட்டே இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, காலையில் நல்லா தான் இருந்தது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டா போத்திக்கிட்டு பதறிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு புரியுது இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இவளால இதை தாங்கிக்க முடியல அப்படிங்கிறது புரியுது. ஹீரோயின்னா புலம்பி தள்ளுறாங்க, நான் உடனே ஹோட்டல்ல ரூம் புக் பண்றேன், அங்க கொஞ்சம் வார்மா இருக்கும், என்னால முடியல, என்ன ஆச்சுன்னே தெரியல, நாளைக்கு யாராவது பார்க்க சொல்லணும் அப்படிங்கிறப்போ ஹீரோ டக்குன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னும் 2-3 பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டு இவரும் அந்த பெட்ஷீட்குள்ள போய் ஹீரோயினா ஹக் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஹீரோயினுக்கு இப்போ நல்லா இருக்கு ஹீரோ பக்கத்துல இருக்கிறப்போ. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறப்போ ஹீரோ நல்லா தூங்குறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த வகையிலயும் இவன் நம்ம கிட்ட தப்பான எண்ணத்துல வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாங்க. அதுக்கப்புறமாக எழுந்து ஹீரோயினுக்கு சாப்பிடுறதுக்கு ஹீரோ சமைச்சு எல்லாம் கொடுக்குறாங்க. சமைக்கிற புருஷன் கிடைக்கணும்னா கொரியாக்கோ சைனாக்கோ தான் போகணும் போல இருக்கு. ஐயோ மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டேனே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹீரோ சொல்றாங்க, இதை பாரு ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்போ, நீ எப்ப பார்த்தாலும் என்ன மிஸ் ஜியா ஜியான் தான் கூப்பிடுற, ஏன் நான் உன் ஒய்ஃப் தான், என் பேரு சொல்லி கூப்பிட மாட்டியாங்கிறப்போ, இல்ல நீ தானே சொன்ன ரெஸ்பெக்ட் அக்ரிமெண்ட் அது கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு சொன்னேங்கிறப்போ, சரி அப்படி பார்த்தா நீ கூட என்ன காங்வி அப்படின்னு கூப்பிடுறது கிடையாது, என்னோட ஃபேமிலியோட சர்நேமான கூன் மிஸ்டர் கூன் தானே என்ன கூப்பிடுற அப்படிங்கிறப்போ, இல்ல அப்படி இப்படி 2 பேரும் சமாளிக்கிறாங்க. உடனே ஹீரோ சரி அதெல்லாம் விடு, இப்ப அது தேவை கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைவர்ஸ் பத்தி யோசிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னதும் அதை பத்தி நான் திங்க் பண்றேன் அப்படின்ட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ கத்துறாரு, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு கத்து. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா தான் இருக்கு, கெஞ்சி நல்லா இருக்கு, என்ன டைவர்ஸ் பண்ண மாட்டியா, அப்ப நான் அவ்வளவு பிடிக்குமா, நான் டைவர்ஸ் குடுன்னு கேட்க நான் கொடுக்க மாட்டேன் நீ சொல்ல கேட்கறதுக்கே நல்லா இருக்கு, கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆயிட்டு வெளியே வராங்க. எனக்கு டைம் ஆச்சு ஆபீஸ்க்கு போகணுங்கிறப்போ ஒரு குட்டி போட்ட போன மாதிரி பின்னாடியே வராங்க. அப்பதான் ஜிப் அவங்க சரியா போடல ஜியா அப்படிங்கிறது தெரியுது. ஜியா ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிப்பு போட்டு விடலான்னு வர்றாங்க. ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்கன்னா ஓகே பைக் கிஸ் கொடுக்கறதுக்காக வர்றான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி வர ஹீரோவும் சிரிச்சுட்டு கிஸ் பண்ணிட்டு ஜிப் போட்டு விடுறாங்க. இந்த மூஞ்சியை பார்த்தா டைவர்ஸ் கேட்கிற மூஞ்சி மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோக்கு இருக்கு. அதுக்கப்புறமாக ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் வர்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஹேன் இருக்காரு இல்லையா, அவரு போயிட்டு ஜியாவோட அப்பாவை மீட் பண்ணி இதை பாருங்க ஹீரோ ஏதோ வேணும்னே சொல்லிட்டு ஹீரோட நெருங்கின மாதிரி இருக்கு, ஸோ ஜியாவை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ ஆதாரமெல்லாம் காட்டுவாங்க. ஆனா அசால்ட்டா அப்பா எல்லாத்தையும் படிச்சுட்டு நெருப்புல போட்டுட்டு
இதை பாரு ஹேன், என்னதான் இருந்தாலும் இப்போ அவங்க மேரேஜ் ஆனவங்க, அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பத்திலாம் நான் விசாரிச்சுட்டேன். கொஞ்சம் நீ வந்து சீனியர் மாதிரி நடந்துக்கோ, நீ அவங்கள விட பெரியவன், கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். நான் என்னதான் இந்த குடும்பத்துக்கும் இந்த கம்பெனிக்கும் மாங்குன்னு உழைச்சாலும், நல்லதை எடுத்து சொன்னாலும் என்னை இன்னும் ஒரு வெளியாள் மாதிரி தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ல உட்காந்து செமையா குடிக்க, இந்த பார்லயும் பார்ட் டைம்ல ஒர்க் பண்றாங்க கசின். சார் என்ன நீங்க உட்காந்து இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்கிறப்போ தயவு செய்து நீ கண்ணு முன்னாடி வராது, உன்னை பார்த்தாலே எனக்கு அன்லக்கியான விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்னு சொல்றப்போ உடனே உங்க மயங்கி அப்படியே கசின் மேலவில நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வந்திருக்கோம் இல்லையா, அது வேற யார்கிட்ட இருந்து இல்லைங்க, நம்ம ஹீரோனோட மேனேஜர் கிட்ட இருந்து வந்திருக்கோம். ஏன்னா இவங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட ஹீரோ தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன் வாங்கன்னு மேனேஜர் தான் கூப்பிட்டுருப்பாங்க. எதுக்கு ஹீரோ வந்திருக்காங்கன்னா, ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு ஏன் கொஞ்சம் சில்லுன்னு ஆயிட்டா கூட அவளை தாங்க முடியறதுல ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறதுக்கு கொஞ்சம் மேனேஜரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னு ஜியா மேடம் கிட்ட சொல்லிடாதீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு கேட் வந்து ஃப்ரீசர் வேன்குள்ள போற மாதிரி இருந்திருக்கு. அந்த பக்கம் வந்து ஜியா அந்த கேட்டை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தி விட்டுட்டு இவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்க மீன்ஸ் இவங்க உள்ள இருக்கிறது தெரியாம யாரோ அந்த ஃப்ரீசர் வேனை லாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க உள்ள இருக்காங்க அப்படின்னு தெரியாமயே அந்த கூலிங் சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு. அதுல இவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ரீசர் ரூமுக்குள்ள கூலிங் இந்த மாதிரி ஆன் ஆயிட்டா மனுஷங்களால எப்படி இருக்க முடியும். ஆனா நல்ல வேலை, தெய்வாதீனமா அந்த இடத்துல வந்த ஹேண்ட் காப்பாத்திட்டாரு. ஹேண்ட் மட்டும் காப்பாத்தல அப்படின்னா நினைச்சு பாக்குறதுக்கே பயமா இருக்கு. அதுக்கப்புறமாக எப்படி ஜியா மேடம் போய் மாட்டினாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. கடைசியில் இது பியூரான ஆக்சிடென்ட் தான், இதுக்கு மேலே இதை கிளற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோவோட அப்பா எங்களோட பெரிய முதலாளி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமாக தான் இவங்களுக்கு ஏசிலே ஆகட்டும் இல்ல வெளியே இருக்கிற கிளைமேட்டே ஒரு ஸ்டேஜுக்கு மேல போச்சுன்னா அந்த கூலிங்கை இவங்களால தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன மேனேஜர் ஹேன் வந்து தெய்வாதீனமா காப்பாத்திட்டாரு. ஆனா எக்ஸாக்டா ஹேன் எப்படி அங்க வந்தாரு அப்படிங்கறதே வந்து எங்களுக்கு மிஸ்ட்ரியா தான் இருந்துச்சு. பட் என்ன, ஜியா நல்லபடியா இருக்காங்க, சோ ஆண்டவனா பார்த்துதான் ஹேன் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னதும் இப்போ ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு. கரெக்டா அந்த ட்ரக்குக்குள்ள, அந்த ஃப்ரீசர் ட்ரக்குக்குள்ள ஜியா மாட்டிக்கிட்டது எப்படி ஹேனுக்கு தெரிய வந்ததுன்னு யோசிக்கிறதோட இங்க எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்ல நல்லா குடிச்சிட்டு ஹேன் அங்க வாங்கிட்டாங்க இல்லையா. சோ என்ன பண்றதுன்னு தடுமாறி ஆபீஸுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க கசின் ஆபீஸுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே நீ என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அப்படியே கசின் மேலேயே வாந்தி எடுத்துட்டேன், எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அவங்க கிளீன் பண்ணிட்டு வந்து பார்த்தா அங்க ஹேனை காணோம். எழுந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்னு பார்த்தா அவரோட டேபிளுக்கு பக்கத்துல சின்ன கேப்பா இருக்கு, அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி எழுப்பி கொண்டு வந்து இங்க வேற எங்காவது படுக்க வைக்கலாம், சோஃபால படுக்க வைக்கலாம்னா எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, பார்த்தாலும் பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே உட்காந்து கசின் பார்த்துக்கிட்டே அவங்களும் தூங்கி போயிடுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சே போயிடுது. எந்திரிக்கிறவருக்கு ஒரே அதிர்ச்சி. சரி இந்த புள்ளைய எழுப்பலான்னு பார்த்தா அப்பா நான் இன்னும் தூங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்த்தா அப்படியே 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமாக எனக்கு செஸ் விளையாடுறதுக்கு ஆளே இல்லை, நீ வான்னு சொல்லிட்டு அப்பா ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பா உங்க வயசு இருக்கிறவங்க கூட விளையாடுங்கப்பா, அங்கிள் சென் கூட விளையாடுங்க அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு பேர் பசங்களும் இருக்காங்க, அவன் அவங்க கூட பிஸியா விளையாண்டுட்டு இருக்கான், எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு எப்படி சுத்தி வளைச்சு பார்த்தாலும் இவர் குழந்தைங்களே வந்து நிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்ல, ஹீரோ கிட்ட காலு கையில விழுந்து சரண்டர் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு. அதனால எப்படி வந்து ரொமான்டிக்கான சீன் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. காமிக்ஸ் புக்ல எல்லாம் இப்போ நம்ம கொரியன் டிராமாஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, தடுக்கி விழுந்து தாங்கி பிடிக்கிறப்போ ஒன்னா பெட்ல விழுவாங்க, சோஃபால விழுவாங்க, இல்லைன்னா ஹீரோயின் மேல ஹீரோ விழுவாங்க. இந்த மாதிரி சீன் எல்லாம் பார்த்துட்டு இந்த சோஃபாவும் இந்த வீட்டுல வெட்டி தண்டமா இருக்கு, இதெல்லாமே அப்ளை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சாப்பிடுறதுக்கு வாமான்னு கூப்பிட என்னால நடக்க முடியல, கால் வலிக்குது, என்ன தூக்கி விட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோவை கட்டி பிடிச்சி சோஃபாவை விழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, நடந்து பாக்குதா. ஆனா இது எல்லாம் நினைச்சு நடந்து பார்த்ததுதான். உண்மையில ஹீரோ குழந்தைய தூக்கி நிக்க வைக்கிற மாதிரி ஜிங்கின்னு தூக்கி நிக்க வச்சிடுறாங்க. நீ ஏன்டா இவ்வளவு அவசரமா என்ன தூக்குன்னு, எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னேன்ல, அதுக்கே நீ கஷ்டப்படுற, வா நான் தூக்கிட்டே போறேன் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. சரிம்மா உட்காந்து சாப்பிடுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம், இப்ப சோறு தான் முக்கியமான்னு சொல்லிட்டு குறைச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப நமக்கு என்ன பண்ணும், அவள் தூக்கிதானே கொண்டு வந்து குழந்தை மாதிரி தானே பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவருக்கு ஒண்ணும் புரியுறது இல்ல. இந்த பக்கம் ஒரு செடியை பார்த்து வளர்த்துட்டு இருப்பார்ல ஹேன், அது கூட ஒரு முறை கசின் பண்ண ஒரு சின்ன தவறால உடஞ்சிடும் இல்லையா. ஸோ அதை மறுபடியும் கொண்டு வந்து வச்சு இது உங்களுக்காக கொண்டு வந்து வச்சேன், ஆக்சுவலா அது உடஞ்சிருச்சு, நீங்க தூக்கி வீசிட்டீங்க, வேற ஒண்ணு வாங்கி கொண்டு வந்து கொடுத்து காம்பன்சேட் பண்ணணும் தான் நான் நினைச்சேன். ஆனா என்னதான் வாங்கினாலும் அது புதுசு, பட் இது நீங்க ரொம்ப வருஷமா பார்த்து வளர்த்துருக்கீங்க இல்லையா, ஸோ அதனாலதான் நான் அதையவே எடுத்துட்டு வந்தேன். குப்பையில விழுந்ததுனால கொஞ்சம் உடஞ்சி போய் டேமேஜ் ஆயிருந்தது, ஸோ என் வீட்டுல வச்சு வளர்த்து நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்க.
இது வந்து ஹேண்டுக்கு பிடிச்சி போயிடுது. குப்பையில கடந்தது தானே அப்படின்னு கழிச்சு கட்டிட்டு வேற புதுசா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா கூட இவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்காது. இவர் பார்த்து பார்த்து வளர்த்ததே கொண்டு வந்து கொடுக்குறப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. இந்த பொண்ணுகிட்ட டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி செடியெல்லாம் கொஞ்சம் சன்லைட்டு காத்து இருக்கிற இடத்துல வச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்ல அதே மாதிரி ஹேனும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையில இந்த ரிசிட் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டே யோசிக்கிறப்போ எப்படி ஒரு பையனை பிக்கப் செய்வதுன்னு மறுபடியும் மேனேஜர் கிட்ட ஐடியா கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அவரு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து கொடுத்து இப்ப இந்த ஆரஞ்சு உங்களுக்கு வேணும்னா இதோட தோலை பீல் பண்ணணும் இப்படிங்கிறாங்க. அப்போ நானும் வந்து என்னோட ஹஸ்பண்ட் காமெடியை பீல் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு ஐயோ மேடம் இதெல்லாம் பண்ணிடாதீங்க ரத்தம் வந்துடும், அதாவது பீல் பண்ணணும் அப்படின்னா புரிய வைக்கணும் அப்படின்னு இவர் சொல்லி கொடுக்க இதை முழுசா கேட்டாங்களா அறிங்கரியமா கேட்டாங்களான்னு தெரியல. நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் டான்ஸ் பிராக்டிஸ் கொடு, அடுத்த டைம் கம்பெனி சார்பா ஒரு பார்ட்டியில கலந்துக்கணும், அதுல ட்ரெடிஷனலா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இப்படி டான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹீரோ எல்லாம் சரி இவ்வளவு க்ளோஸா நீ யாரு கூட டான்ஸ் பண்ண போற அப்படிங்கிறாங்க. பொறாமையா இருக்கு போல இருக்குன்னு ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள ஜாலியா தான் இருக்கு. இப்படி நம்ம ஹீரோ கூட க்ளோஸா டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் நம்ம கேட்கிறாரு. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பெருசா ஹீரோயின் மேல இம்ப்ரெஸ் ஆகி ரொமான்டிக் ஃபீல் வந்த மாதிரியே தெரியல. சடனா ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாதிரி ஆரம்பிச்சது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல நான் ஏதோ தெரியாம சாப்பிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கசனை உட்காந்து வச்சு இத பாரு எனக்கு தெரிஞ்சு ஹீரோக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், பசங்களை பிடிக்கும் போல இருக்கு, நான் வேற எது தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஆக்சுவலா அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் கூட அவன் நினைச்சிருக்கான், அவன் 17 வயசுல அவனுக்கான ஃபர்ஸ்ட் லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல என்னது ஃபர்ஸ்ட் லவ் வந்துருச்சா யாருன்னு கேட்கறதுக்கு அதுக்கு மேல கசன் வாய முடிக்கிறாங்க. ஐயோ சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு வாழ்க்கையில நாமளே சூனியம் வச்சு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாய முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுன்னு கேக்குறாங்க. கடைசியில நீ சொன்னேன்னா இந்த வருஷத்துல 2 வீக் உனக்கு பேயோட லீவ் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கசன் சொல்றது இல்ல, சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கும் கசன் சொல்றது இல்ல. கடைசியில அடுத்த ஒரு புது ப்ராஜெக்ட் வரப்போகுது, நீ இதை சொன்ன அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல உன்னையும் சேர்த்திக்கவேன்னு சொன்னதுதான் தாமதம், படன்னு சொல்லிடுறாங்க. 17 வயசுல உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்து அந்த பொண்ணு கண்ணா பண்ணிக்கணும்னு நினைச்சா ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்க என்னன்னு ஹீரோயின் கேட்கறது காமன் ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணா அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான் அப்படின்னு சொன்னது ஹீரோயின் அவனா அப்படின்னு கிளம்புறாங்க. ஐயோ நாம ஏதாவது வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமோன்னு கசினுக்கு தோணுது. இந்த பக்கம் ஹேன் வந்து அந்த கசின் பொண்ணு இருக்கா இல்லைங்களா அவளுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம், அவ பேர் நம்ம தியான்னு வச்சுக்கலாம். சோ தியாவை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தியாவை வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் தியா படிச்ச ஸ்கூல்ல பாக்குறப்போ தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் இவங்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்போ ஒரு டவுட் வருது, அட ஆமா இல்ல இவங்க 2 பேரும் கசின் இல்ல, அப்போ ஹீரோ அதே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பானோ அப்படின்னு தோன்றப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஏதோ அவசரமா நம்ம ஹீரோ வந்து அங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹேண்ட் கிட்ட அது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க எதுக்கு இந்த காம்படிஷன்ல எடுத்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லப்பா அது எதுன்னு சொல்றாங்க. இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹேனுக்கு அப்போ அந்த ஸ்கூல்ல ஹீரோ தான் படிச்சுட்டு இருந்தானா, அப்ப என்கிட்ட வந்து பேசுறது ஹீரோ தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. இதை பத்தி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருந்தது, ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன கோபம் வரும். ஹீரோயின் பயங்கர கோபத்துல இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை தெரிஞ்சுக்காம மேனேஜர் ஒரு பேக் ஃபுல் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து மேம் இந்த ஆரஞ்சு எப்படி பீல் பண்ணணும் தெரியுமாங்கிறப்போ டேய் நான் உன்னை பீல் பண்ணிடுவேன் போடா அப்படின்னு தொத்தி விட்டுடுறாங்க. வீட்டுக்கு வந்து இதை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் காம் டவுன் ஜியா, இதை பத்தி எல்லாம் யோசிக்காத, ரொம்ப ரிலாக்ஸா கேட்கணும், சண்டை வந்துடக்கூடாது, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும். 17 வயசுல ஒரு பையன் காதலிக்காம இருப்பானு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது இருக்கும் இல்லையா, அப்போ ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு என்னதான் சமாதானப்படுத்தினாலும் ஹீரோவை பார்த்தோன்னு இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு கோவம் வருது. ஹீரோவை போய் கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்கறதுக்கு ஹீரோ ஒன்னும் புரியுறது இல்லை, என்னடி பண்ண நான் ஒன்னும் பண்ணல அப்படிங்கிறாங்க. இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தது, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கேன், எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன், இன்னும் எத்தனை பொண்ணுங்களோ எத்தனை லிஸ்டோ நாளைக்கு எல்லாம் இங்க வரிசையில கையில குழந்தையோட நிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருது. மிஸ் ஜியா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினை கூப்பிட்டு போய் வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணி தயவு செய்து பேசாத, எனக்குன்னு ஒரு காதல் இருக்கு அப்படின்னு அது நீ மட்டும்தான், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிருக்கேன், கண்ட வேணிக்கு அத்து பித்துன்னு வளராத அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஹீரோ கிஸ் பண்ண ஹீரோயினுக்கு பிடிச்சிருது. சரி ஓகே, ஆனா என்னையே இதுக்கு மாதிரி ரிஜெக்ட் பண்ண, நான் உன்னை நெருங்கினப்பதான் என்னையே நீ வேண்டாம்னு சொன்னேன், அப்போ மனசுல ஒரு பொண்ணு இருக்கான்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறப்போ நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்த, எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சது, எப்படி ஆன்சர் பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்ல தியா வந்துட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் ஆரஞ்சு வந்து கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்தாங்க போல இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் ஒண்ணு கொடுக்க வர மேனேஜர் பிடிங்கிட்டு மேடமுக்கு ஆரஞ்சு பிடிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இல்ல எனக்கு இப்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க.
அதுக்கப்புறமாக வீட்டில் இருக்கிற ஹீரோயினுக்கு வந்து ரிங்கு போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்க வைக்கிறாங்க. ஆக்சுவலா கல்யாணம் ஆயிடுச்சு, பட் அது ரொம்ப ஃபார்மலா தான் இருந்தது. வாங்க போங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே ஆச்சு. பட் மேரேஜ் ரிங், வெட்டிங் ரிங்கை வந்து சஸ்பென்ஸ் அவளுக்கு போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே பாக்குற மாதிரி இங்க வைக்கலாமா அங்க வைக்கலாமான்னு பாக்குறப்போ ஹீரோயினோட பெட் பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும், அதுல ஹீரோயினோட ஒரு சின்ன போட்டோ இருக்கும். அதை பாக்குறப்போ திடீர்னு ஹீரோக்கு பின்னங்கள் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. யாரோ தன்னை அடிக்கிற மாதிரியும் ஹீரோயின் ஏற்கனவே பார்த்த மாதிரி சிலதெல்லாம் விஷுவல்ஸ் எல்லாம் தோணுது. இங்க ஆபீஸ்ல இருக்கிற ஹீரோயின் அவங்க பக்கத்துல இருக்கிற அவங்க வேலை செய்யறவங்க எல்லாம் கொலிக்கெல்லாம் பேசிக்கிறாங்க. இது வந்து என்னோட ஹஸ்பண்டும் நானும் செலக்ட் பண்ணுறேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு பேசுறப்போ எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கறதுக்கு இதுதான் மேம் கேண்டி, இதை பத்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்கு ஆஃபீஸ்க்கே வர்றாங்க. எனக்கு இன்னைக்கு சீக்கிரமா காலேஜ் முடிஞ்சிருச்சு, அதை நான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றப்போ அப்படியேன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு ஹீரோ உடனே கண்ணு மூடு கை நீட்டு அப்படிங்கிறாங்க. ஹீரோயினும் சந்தோஷமா நமக்கு ரிங்கு தான் போட போறான் இருக்கு அப்படின்ட்டு நீட்டுனா அதே மாதிரி ஒரு கேண்டியை வச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் பெருசா அங்க ஏமாற்றத்தை காட்டிக்கிறது இல்ல. அதுக்கப்புறமா எங்க சாப்பிட போகலாமான்னு கேக்குறப்போ எனக்கு நீ சமைச்சதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறாங்க. அப்ப ஹீரோ வேணும்னே பாரு 2 white pigs அப்படின்னு ஃபிங்கரை காட்டி காட்டி என்னமோ சொல்றாங்க. நீ சொல்றது எனக்கு புரியலடா அப்படிங்கிறப்பதான் அவர் கையில போட்டிருக்க ரிங்கு தெரியுது. ரிங்கு நீ போட்டிருக்கேன்னா அப்ப எனக்கு பெட்ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பி. அதை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து ஹீரோவே போட்டு விட சொல்றாங்க. இவங்களே கேட்கலான்னு இருந்தாங்க, பட் ஹீரோவே செஞ்சதுனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமாக ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோயின் வீட்டுல சமைச்சல சாப்பிட மாட்டாங்க, வெளியே சாப்பிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு இந்த கூலிங்கான விஷயம் அப்படின்னாலே பயம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கூலிங் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு சென்சிட்டிவ்னஸ் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. ஏசியில கூட 26 செல்சியஸ்க்கு மேல தாண்டாது. அதனால ஃப்ரிட்ஜ் கூட வாங்கி வச்சிருந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், ஃபேமிலின்னு ஆயிடுச்சு, நாமளே வந்துட்டு காய்கறி எல்லாம் வாங்கி வச்சு சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஃப்ரிட்ஜ், அந்த ஸ்டோரேஜ் இது மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே பயம் வந்துடுது. ஸோ ஹீரோ சொல்றாங்க, மேனேஜர் கிட்ட எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், எதுக்கும் பயப்படாத, இப்ப நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு தள்ளி மட்டும் போயிடாதேன்னு சொல்லி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு வந்து இல்ல இவளோட பயத்தை போக்கி ஆகணும், அப்ப என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மேனேஜர் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. மேனேஜரும் கேட்கறாங்க, சார் இதை பாருங்க, நீங்க கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணதான் போறீங்களாங்கிறதுக்கு ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஸோ மேனேஜரும் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆக்சுவலா அங்க ஒரு ஹை ஸ்கூல் இருந்தது, அங்கதான் ஹீரோயின் வந்திருந்தாங்க. அது விட்டு வந்ததுக்கு அப்புறமாக தான் ஹீரோயினுக்கு இது நடந்ததுங்கிறப்போ அந்த ஹை ஸ்கூல் அங்கதான் நான் படிச்சேன் ஹீரோ சொல்றாங்க. அட அங்கதாங்க ஹேன் கூட டீச்சரா 6 மாசம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தெளிவா சொல்லுங்கன்னு ஹீரோ கேக்குறாங்க. ஆக்சுவலா எந்த ஸ்கூல்ல அந்த கசின் தியா பொண்ணும் நம்ம ஹீரோவும் படிச்சாங்களோ அதே ஸ்கூல்ல தான் ஒரு 6 மாசம் இன்டர்ன்ஷிப்ல ஹேன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க டீச்சரா. அதுக்கு முன்னாடி ஹேனும் சரி நம்ம ஹீரோயினும் சரி 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் ஒன்னா படிச்சாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஆனா ஹேனோட அம்மாவை ஹீரோயினோட அப்பா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ப்ரொபோசல் வந்தப்போ ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆனா ஹீரோயினால தடுக்கவும் முடியல. அதனால வேற வழியே இல்லாம அவங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சி சிப்லிங்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க இல்லையா. உங்களுக்கே ஹீரோயினை பத்தி தெரியும். அந்த கோபத்துலதான் இன்னும் ஹேனா வந்து ஒரு மாதிரி டெரராவே பாத்துட்டு இருக்காங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி உங்க அம்மா வந்து வேண்டான்னு சொல்லு, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன வந்து கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹேனை பார்த்து சொல்றதுக்காக தான் ஹீரோயின் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. பேசிட்டு ஸ்கூல்ல விட்டு வந்து கொஞ்ச நேரத்துல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹேன் வந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோவுக்கு என்னமோ தெரியல, எல்லாம் ஒரே பாயிண்ட்ல வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. அவ வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட பயப்படுற, ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கே பயப்படுறான்னா அப்போ ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ள அடப்பட்டப்போ எவ்வளவு பயந்துருப்பா. அதனாலதான் அவ இவ்வளவு வந்து அவ வாழ்க்கை ஃபுல்லா பயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆவேன்னு சொல்ல இவங்க 2 பேரும் பேசுறத தள்ளி நின்னு ஹேனோட அசிஸ்டன்ட் கேட்டுடுறாங்க. ஹேன் கிட்டயும் போய் சொல்றாங்க. பட் ஹேன் இதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல, இருந்துட்டு போகுது, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போகுது. என்ன பிரச்சனை, ஹீரோ பத்தி நான் அவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொன்னேன், அதையே நெருப்புல தூக்கி போட்டுட்டாரு என்னோட ஸ்டெப் ஃபாதர், போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறதுக்கு ஹேன் பயப்படுறது இல்ல, ஆனா அசிஸ்டன்ட் பயப்படுறாங்க. என்ன காரணம்னு தெரியல. அந்த சமயத்துலதான் ஹேன் ஒரு பல விஷயங்களை நினைச்சு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்து கீத்து பேசுறப்பல ஹேனுக்கு ஞாபகம் வரல. நம்ம லைஃப்ல எத்தனையோ பேரை பார்ப்போம், சடனா ஞாபகம் வர்றது இல்லையா. ஆனா இவங்க இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் எக்ஸாக்டா எனக்கு என்ன நடந்ததுன்னு ஹேனுக்கு ஞாபகம் வருது. ஹேன் அப்பதான் ஸ்கூலுக்கு புதுசா டீச்சரை ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஒரு 6 months தான் ஆயிருக்கும். அப்போ அந்த ஸ்கூலுக்கு ஒரு டிசைனிங் காம்படிஷன் வந்திருக்கும். அப்ப வேற ஒரு டீச்சர் நம்ம ஹேன் கிட்ட, தம்பி நீங்க வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான டீச்சரா இருக்கீங்க, நம்ம கிளாஸ்ல ஒருத்தன் இருக்கான்ல காங்வின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பெரிய எடுத்து பையன், அவனை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து கவனிச்சுக்கோங்க, அவங்கனால நம்ம ஸ்கூலுக்கு நிறைய ஆதாயம் ஆக வேண்டியது இருக்கு, அவங்க காம்படிஷன்ல கூட கலந்துக்கிறான் போல இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட ஹேனுக்கு பெரிய இடத்து பையன், இவனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வேற யாருக்காவது கிடைச்சா அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு
கடைசி நிமிஷத்துல நீ கொண்டு வந்து கொடுத்ததும் டிசைன் எடுத்துக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க. சார் ப்ளீஸ், நான் இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான் லேட் ஆச்சு, அது 12 மணிக்கு தான் போல் க்ளோஸ் ஆகுது, நான் அதுக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ ஒரு நிமிஷம் லேட்டுனாலும் லேட்டு தான், அதனால என்னால இதை எடுத்துக்க முடியாதுப்பா சொல்லி டிலேவா கொடுத்துட்டா அது க்ளோஸ் ஆயிடுச்சு, காம்படிஷனுக்கு உன்னோட டிசைனை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நீ கூ ஃபேமிலி சேர்ந்த பையன் தானே, உங்க அம்மா கூ ஃபேமிலி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஜெனரல் மேனேஜர் தானே, உனக்கு எதுக்குப்பா இதெல்லாம், எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு பணம் இல்லை அப்படிங்கறதுனால படிக்காம இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும், உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு, சார் காம்படிஷன் அதை பத்தி மட்டும் பேசுங்க, என் பெரிய ஃபேமிலி அதனால இதுல கலந்துக்காது அதுல கலந்துக்காது நீங்க சொல்லக்கூடாது, டேலண்ட் தான் பேசணும், பணம் பேசக்கூடாது, நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன், என்னோட கனெக்ஷன்ஸை வச்சு என் திறமை நீங்க எடை போடக்கூடாது, இதுல எல்லாரை விட எனக்கு அதிகமான டேலண்ட் இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஏத்துக்கிறது இல்ல. சோ இப்படிதான் இவங்களுக்குள்ள கிளாஷ் அங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா பிரசன்ட்ல ஹேனுக்கு இது இப்பதான் ஞாபகம் வருது, ஹீரோக்கு இது சுத்தமா ஞாபகமே இல்ல. இதோட இந்த எபிசோடு முடியுது. சாப்டரோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கால் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், ரிங் எங்கேயோ வச்சுட்டு மிஸ் பண்ணேன்னு தெரியல பாருங்கிறதுக்கு நம்ம ஹீரோவும் பாக்குறாங்க, ரிங் வீட்டுலதான் பெட் மேலதாமா இருக்கு அப்படின்னு சொல்ற சமயத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஹீரோயினோட போட்டோவை எடுத்து பார்த்து அவருக்கு எதுவும் ஞாபகம் வருது, இந்த போட்டோவே இவர்தான் எடுத்த மாதிரி ஞாபகம் வருது. கடைசியில ஃப்ரேமுக்குள்ள இருக்கிற போட்டோ எடுத்து பார்த்தா பின்னாடி இந்த ஐஸ்கிரீமுக்கு நான் கண்டிப்பா உனக்கு பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு டேட் போட்டிருக்கு. இத பாக்குறப்போ இது என்னோட கையெழுத்து, இது எப்படி இங்க வந்துச்சு, அப்ப இந்த போட்டோ நான் தான் எடுத்தேன் அப்படின்னு ஹீரோயின் வர்றாங்க. நான் பயந்து அவசர அவசரமா ஆபீஸ்ல இருந்து வந்தேன்டா, இங்க ரொம்ப லூஸா இருக்கு அப்படிங்கிறப்போ ஹீரோயின் இந்த போட்டோவை காட்டி இது யார் எடுத்தாங்க ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் பையன் எடுத்தான், அவன் தான் எனக்கு அனுப்பிச்சு வச்சான், பாக்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரேம் போட்டு வச்சேன் அப்படிங்கிறாங்க. அந்த பையன் எப்படி இருந்தா பாக்குறதுக்கு, என்ன நீ ஏற்கனவே பாத்திருக்கேன் அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன இந்த போட்டோ உனக்கு பிடிச்சிருக்கா, அப்ப நீயே வச்சுக்கோ, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு இந்த போட்டோ நாமளே எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டக்குள்ள குழம்ப ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ தியா தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்களா, என்னன்னே தெரியல, ஹேனுக்கு வர வர தியாவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தியா கூட போய் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட அசிஸ்டன்ட் சாப்பிட்டு இருந்த சாப்பாடுல பாதி புடிங்கிட்டு போய் தியா கூட உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்படி ஹேன் வந்ததும் தியா ஐயோ சார் நீங்க சாப்பிடுறீங்களா, நீங்க சாப்பிடுங்க, நான் வேணா வேற இடத்துக்கு போறேங்கிறதுக்கு ஏன் என்ன பிடிக்கலையா, நான் வந்தோன்னு எழுந்து போறேன்னு கேட்கிறப்போ என்ன பேசுறீங்க, உங்களை போய் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு தியா சாப்பிடுறாங்க. அப்பதான் தியா சொல்றாங்க இல்ல சார் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம சொந்தக்காரங்க மாதிரி ரூமர்ஸ் வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காகத்தான், ஏன்னா ஹீரோயினும் நீங்களும் அண்ணன் தங்கச்சிங்க, என்னோட கசின் ஹீரோ தான் உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்காங்க, அப்படி எப்படி பார்த்தாலும் நாம ஒரு வகையில உருவமுறை ஆகுது இல்லையா, அதனாலதான் அப்படிங்கிறதுக்கு இப்பதான் அவர் சொல்றாங்க நீ நினைக்கிற மாதிரி நானும் ஹீரோயின் சொந்த அண்ணன் தங்கச்சி கிடையாது, எங்க அம்மா ஹீரோயினோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த வகையில தான் எங்க சிப்லிங்ஸ் ஆனோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கிறப்போ கரெக்டா நவம்பர் மாசம் 30ஆம் தேதி தான் வாழ்க்கையை மாத்திர ஒரு போன் கால் வந்தது அப்படிங்கிறாங்க. இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நவம்பர் மாசம் 30ஆம் தேதி ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இவங்க அம்மா கிட்ட இருந்து ஹேனுக்கு கால் வந்திருக்கும். கத்திருப்போம் அம்மா தயவுசெய்து இப்படி பண்ணாதம்மா, உனக்கு தெரியும்ல எனக்கு ஜியாவை பிடிக்கும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப நீ அவங்க அப்பாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நானும் அவளும் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்றதுக்கு டேய் தம்பி நீ ஏற்கனவே ஜியாக்கு ப்ரப்போஸ் பண்ண, அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டால அப்படிங்கிறப்போ இத பாருமா அவ பிடிக்கலன்னு சொன்னா மேபி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு டைம் கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நான் ஓ நல்லதுக்கு தாண்டா எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனோட அம்மா ஹீரோயின் ஜியாவோட அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டோன்னா தியாக்கு என்னது இது வர வர எனக்கு நிறைய பெரிய பெரிய நியூஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு யோசிச்சவங்க ஓ ஹேன் நீங்க இன்னும் ஹீரோயின் ஜியாவை காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு சேச்சே அதெல்லாம் எப்போ மாறி போச்சு, இவன் மனசுல இருக்கிறதெல்லாம் என்னாலே முடியும்னு சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான், ஆனா என் கை காலை யார கட்டி போட்ட மாதிரியே இருக்கு, இந்த கம்பெனிக்காக என்ன பண்ணாலும் அது வெளியே வர்றது இல்ல, பெருசா எதுவும் என்னால பண்ணவும் முடியறது இல்ல, எல்லாமே ஏதோ ஒரு வகையில என்னோட டிசிஷனை தடை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா எனக்கு உன்னை பாக்குறப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நினைச்சிருந்தேன்னா உங்க சைடு நிறைய பிசினஸ் இருக்கு, உங்க அப்பா பிசினஸ் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், ஷார்ட்கட்ல நீ நிறைய வழிகளை தேடிட்டு இருந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் எதையுமே எடுத்துக்காம நீ ஓனா இருக்க பார்த்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்பவுமே அதை மாத்திக்காத, அண்ட் தென் இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சாரின்ட்டு போறாங்க. ஐயோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணி யார் சொன்னது, நீங்க ஏன் இப்படி சொல்லிட்டு போறீங்கன்னு மனசுக்குள்ளேயே தேவை நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹேன் அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. உடனே அந்த காஃபி ஷாப்புக்கு போய் என்னடா ஒர்க் அவர்ல கூப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இது பாத்தியா இந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிறது என்னோட ஹேண்ட் ரைட்டிங், உனக்கு ஏதாவது தெரியுமா, அன்னைக்கு நவம்பர் 30ஆம் தேதி நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதே இடத்துலதான் நான் ஹீரோயினை போட்டோ எடுத்திருக்கேன், அந்த போட்டோவை நான் அவளுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பாரு, நவம்பர் 30ஆம் தேதி சரி 5 வருஷத்துக்கு முன்னாடி டேட் கூட போட்டிருக்கு, இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஸ்கூலுக்கு வந்த டேட் ஹீரோக்கு மறந்து போச்சு, ஹீரோக்கு ஞாபகம் இல்ல, சோ சொல்லுன்னு சொல்லிட்டு தியாவை கேக்குறதுக்கு தியா யோசிச்சுட்டு கரெக்டா என்னைக்கு நீ ஸ்கூலை விட்டு வெளியே வந்த அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க என்னால அந்த நாளை மறக்க முடியாது, அதுவும் நவம்பர் 30ஆம் தேதி தான்
ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம கிளாஸ் ரெப் என்னை ரிஜெக்ட் பண்ண, அவனை நான் லவ் பண்ணேன், அவனை என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். நான் டாலா இருக்கேன், என் ஃபேமிலி ரிச்சா இருக்குன்னு சொல்லிட்டு 4-5 காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதனால என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இத தியா பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா போட்டோக்கு பின்னாடியும் நவம்பர் 30 தான் இருக்கு. அதே மாதிரி அந்த நவம்பர் 30 தான் நானும் வந்திருக்கேன். இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் அப்படின்னு தியா சொல்றதுக்கு கோயின்சிடன்ஸ் கிடையாது. ஏதோ ஒரு கோயின்சிடன்ஸ் நமக்கு எல்லாரையும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்திருக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. அங்கிருந்து ஓடிய ஆபீஸுக்கு வந்து எல்லாரும் இருக்காங்க, மேனேஜரும் பக்கத்துல இருக்கிறாங்க. ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறது என்ன, கிஸ் பண்றது என்ன, எல்லாரும் அங்கிருந்து சரி இவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு போயிடுறாங்க. மேனேஜர் இதையும் போட்டோ எடுத்து வச்சுக்குவோம், ஜியாவோட அப்பா கிட்ட காமிச்சு சந்தோஷப்படுவாங்கன்னு போட்டோ எடுத்துட்டே போறாங்க. நம்ம ஹீரோயின் ஜியாவும் அட கிஸ் பண்ணது போகும்னா என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்திருக்கேன், நம்ம வந்து அப்பவே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம உளராத தெளிவா சொல்லும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அங்க ஹேண்ட் வந்து முக்கியமான மீட்டிங், டீம் மெம்பர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிடா நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ண வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால மீட்டிங்கை ஹீரோயின் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாக ஒரு ஃபைல காட்டுறாரு ஹேண்ட். இதெல்லாம் அந்த பார்ல ஹீரோ பாடிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் கிராஸ் ஆகி போறப்போ எடுத்த போட்டோ. உனக்கு முன்னாடி ஹீரோனை பார்க்க ஆரம்பிச்சுச்சா, அவன் வேணும் இந்த பாருக்கு வந்தா உன்கிட்ட க்ளோஸ் ஆனா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, இதெல்லாம் அரைச்ச மாதிரி தான் இருக்கு ஹீரோயினுக்கு. இதை பாரு எல்லாமே எனக்கு தெரிஞ்சது, உன்னை விட நிறையவே அவன் கிட்ட சொல்லிட்டான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, போட்டோ நல்லா இருக்கு, இதை நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது ஓகேமா, உனக்கு தெரிஞ்சதானா, 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஜியாவுக்கு கோவம் வந்துருந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஆமா நீ என்ன பாக்குறதுக்காக வந்த இல்லையா, அப்போ ஒரு பையனை கிராஸ் பண்ணி போனேன் இல்லையா, அது வேற யாரும் இல்ல ஹீரோ காங்பி தான் அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோயின் அப்படியே பிளாஷ்பேக்கு போய் பாக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டோட அம்மா தான் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஹேண்ட் கிட்ட தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக பேசுறதுக்காக ஹீரோயின் வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த காம்படிஷன்ல வந்து அவர் ஹீரோட பேர் எடுத்துக்கல இல்லையா ஹேன், அந்த சண்டையை போட்டு ஹீரோ வந்திருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயின் அப்பவே இடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் அப்படியே போயிருப்பாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப ஹீரோயின் மைண்ட் ஃபுல்லா இருந்தது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹேண்ட் கிட்ட வந்து பேசுறதுக்கு, இதை பாரு ஜியா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நீ என்ன லவ் பண்ணிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க 2 பேரும் சம்பந்திங்க ஆயிடுவாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா ஜிக்கு இது பிடிக்கல எனக்கு இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த உறவுமுறை சிக்கலுக்குள்ள நான் வர விரும்பல, ஒன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணாதான் இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னா இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதான், எப்பவுமே நீ எனக்கு ஒரு நல்ல கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஜியாவை ரொம்ப பிடிக்கும், ஜியாவை வந்து தன்னை லவ் பண்ண வைக்கணும் கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னா இப்படி டார்கெட் பண்ணி இப்படி கார்னர் பண்றதை தவிர வேற எதுவுமே வந்து ஹேனுக்கு தெரியல. ஆனா ஹேன் சொல்றது எதுவுமே ஜியா கேட்கறது இல்ல. அப்போ எங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும்னா நான் உன்னை டேட் பண்ணுமா, முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. சரி இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோயின் கேட்கறதுக்கு, அன்னைக்குதான் உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கக்கூடிய கண்டெய்னருக்குள்ள நீ மாட்டிக்கிட்ட, கூட்டி கழிச்சு பார் எல்லாமே சரியா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை கொடுத்துட்டு போறாங்க. அதுல ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடியே போற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஹீரோவை பார்க்கலான்னு வர ஹீரோ ரொம்ப ஜாலியா சந்தோஷமா, உனக்கு இந்த போட்டோ தெரியுது, அதை நான் தான் எடுத்திருக்கேன், பின்னாடி இருக்கிறது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் இருக்கு, ஏதோ ஒரு வேவ் லென்த் இருக்கு, நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படபடன்னு பேச, இது எல்லாத்தையும் கேட்கிற ஹீரோயின் ஜியாக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அதே ஆக்சிடென்ட் ஆனது நவம்பர் 30, அப்போ அவன் அங்கதான் இருந்திருக்கான், என் கூட தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் ஹீரோ ஹாப்பியா இருக்காங்க, நம்ம விதியால இணைக்கப்பட்டவங்க, என்ன மாதிரியான ஃபேட் இதுன்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியா வந்து ரொம்ப சந்தோஷமா தான் பேசுறாங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல ஜியா, அதுக்கப்புறம் எல்லாம் மறந்த மாதிரி இருக்கு, உனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, எனக்கு அது ஞாபகம் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, எனக்கு சத்தியமே எதுவுமே ஞாபகம் இல்லை, அந்த நான் அதை பத்தி யோசிக்கவும் நான் விரும்பல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னதும் சந்தோஷமா பேசிட்டு இருந்த ஹீரோவோட முகம் உள்ள அப்படியே டொயின் ஆயிடுது. ஜியா போறப்போ அந்த போட்டோவையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு ஏன் இவ திடீர்னு ஒரு மாதிரி பேசுறா, இவளுக்கு சந்தோஷமே இல்லையான்னு தான் தோணுது. ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே எதையோ நினைச்சுக்கிட்டு நடந்துகிட்டே அந்த போட்டோ பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போ இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிற ஹீரோ தன் கூட வந்தது ஐஸ்கிரீம் வாங்கல ஞாபகம் வருது. அப்போ ஹீரோ கிட்ட பணம் இருந்திருக்காதனால ஹீரோயின் தான் பே பண்ணிருப்பாங்க. நான் ஒரு பொண்ணை பே பண்ணி வச்சிருக்க கூடாது, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், இல்லைன்னா இந்த பணத்தை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் வர ஒரு சைக்கிள் மேல அடிக்கிற மாதிரி வரும். டக்குன்னு எங்கிருந்துதான் ஹீரோ வந்தாருன்னு தெரியாது. ஹீரோயினை காப்பாத்திடுவாங்க. காப்பாத்தின கையோட ஒரு மஃப்ளர் மாதிரி எடுத்து ஹீரோயின் கழுத்துல சுத்தி விட்டுட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க. இது நீ எப்பவும் கேரி பண்ணிட்டே இருப்பியா அப்படிங்கிறப்போ, ஆமா எப்போனே தெரியாது, உனக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலிங் அதிகமாயிட்டாலே
உனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் வர ஆரம்பிச்சிடும், பயப்பட ஆரம்பிச்சிருவேல, அதனால எப்பவுமே அந்த பேக்ல வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்து ஜியா, பத்திரமா ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப. அப்பதான் ஹீரோயினுக்கு தோணும், ஏன்னா நிறைய வாட்டி எதுக்கடா இந்த பேக்ல வச்சிருக்கேன், என்னடா உள்ள வச்சிருக்கேன்னு கேட்பாங்க ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட. பட் ஹீரோ காமி வந்து சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் புரியுது, இந்த பேக்ல தனக்கு திடீர்னு அவசரத்துக்கு இது தேவைப்படும், நம்மளுக்கு இந்த கூலிங்னால பிரச்சனை இருக்கு, டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலிங் ஆயிட்டாலும் நான் ரொம்ப பயந்துருவேன் அப்படிங்கறதுனாலதான் இவன் எனக்காக கைக்கு கிளவுஸ், மஃப்லரு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஹீரோ கூட வந்துட்டு என்னை விட்டு போகாதுன்னு சொல்றப்போ, ஏன் நீ ஆஃபீஸ்க்கு போகலையான்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ்க்கெல்லாம் போகல, யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னோட ஓன் ஃபீலிங்ஸா நம்புறேன், எனக்கு மேல இருக்கிற ஃபீலிங்ஸ், உன்னை பாக்குறப்ப எனக்கு வர்ற உணர்வு இதுதான் எனக்கு முக்கியம். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டேன் இல்லையா, உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தானே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றதோட இங்க வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் அதை சொல்றதுக்கு விருப்பப்படல. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இதை பாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடிங்காது, அப்ப என்ன நடக்கிறதாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நானும் நீயும் ஒன்னா இருக்கும், ப்ரெசென்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேசிட்டு இருக்கிறப்ப அண்ணங்க கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருதா. இதை பாக்குற ஜியாக்கு ஒரு மாதிரி மனசு குத்துது, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாங்க பாக்கணும்னு சொல்றாங்க ஜியா. அப்படிங்கிறப்போ சரி நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அண்ணனுங்களை பார்க்க போன இடத்துல ஹீரோ தலையில கள்ள தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அவங்க ஒரு போட்டோவை காமிச்சு, நீ ஏன் உன்னோட பொண்டாட்டியும் அந்யோன்யமா குடும்பம் நடத்துறீங்க, சந்தோஷம்தான், ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜியா அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வேனுக்குள்ள மாட்டிக்கிறதுக்கே நீதான் காரணம், அவ உள்ள இருக்கான்னு தெரிஞ்சோ தெரியாமல நீதான்டா க்ளோஸ் பண்ண, தெரிஞ்சே பண்ணிருப்பியோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான போட்டோவையும் காட்டுறாங்க. இது எப்படி நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு, சொத்து விஷயம் சம்திங், அதுல நீ ரொம்ப லேட்டா தான் ஸ்கூலுக்கு போன, நீ ரொம்ப பரபரப்பா போனதால உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், அப்பதான் இதெல்லாத்தையும் எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எங்ககிட்ட வீடியோ ஆதாரமும் இருக்கு, இவ்வளவு வருடங்களா ஜியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே ஆடி போயிடுறாங்க. அப்போ நான் தான் அவளை அந்த வேன்குள்ள வச்சு சாத்தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ அங்க ஜியாவுக்கு மனசு ஒரு மாதிரி சரியில்லாம போகுது. உடனே மேனேஜர் கிட்ட, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு அவங்க அண்ணனுங்களை பார்க்க போறேன்னு சொன்னா எனக்கு என்னமோ மனசே சரியில்லை, நீங்க போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. மேனேஜரும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஆபீஸ்ல இருக்கிற ஹேனும் யாருக்கோ கால் பண்ணி அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இல்ல, அது வரைக்கும் போதும்னு சொல்றாங்க. ஆனா யார்கிட்ட பேசினாங்கன்னு தெரியல. இப்படி காலையில போன ஹீரோ இன்னும் நைட் வரைக்கும் வீட்டுக்கு வரல. மேனேஜர் தேடி போனப்போ அங்க உடனே ஹீரோ போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணனுங்க சொல்லியிருக்காங்க. அத மேனேஜர் கால் பண்ணி சொல்றதுக்கு, இல்ல அவனுங்க போய் சொல்றாங்க, என்னமோ நடந்திருக்கு, நீ வந்து கொஞ்சம் ஹீரோ எனக்காக தேடுறியான்னு சொல்லிட்டு போன்லயே மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி ஜியா உட்கார்றப்போ இங்க ஓவர் நைட்டா தியா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹேனும் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. என்ன தியா அப்படிங்கிறதுக்கு, இந்த ப்ராஜெக்டை மட்டும் நான் கரெக்டா பிளான் பண்ணி கொடுக்கல அப்படின்னு வைங்க, இந்த ஒர்க்கை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணலன்னா இந்த வேல்யூ எனக்கு போயிடும், அப்படி போயிடுச்சுன்னா எங்க ஃபேமிலி பிசினஸ் தான் பார்க்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிடுவாங்க. அதனால நைட்டு ஃபுல்லா தியாவுக்கு ஹேண்ட் ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி ப்ராஜெக்ட் விஷயமா ஹேண்ட் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க 2 பேத்துக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு பாண்டிங் வந்துடும். பாஸ் எம்ப்ளாயி அப்படிங்கிற அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஏதோ ஸ்கூல் காலேஜ்ல இருந்து ஒன்னா படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியா பேசிக்குவாங்க. ஒர்க் பண்ணிட்டே இருந்த தியா தூங்கி போயிடுவாங்களா, அவருக்கு கோட்டையெல்லாம் போத்தி விட்டுட்டு தியாவோட ஒர்க்கையும் சேர்த்து இவரே பார்த்து முடிச்சுட்டு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்க்கையில நீ வந்திருக்கலாம் தியா, நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அங்க நம்ம ஹீரோயின் கொற்ற மாலையில ஹீரோவை தேடி கிளம்பிட்டாங்க. இவங்களுக்கு குளிர்னா ஒத்துக்காது, இவங்க ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுவாங்க. பட் இருந்தாலும் ஹீரோன்னு வர்றப்ப உங்களால முடியறது இல்ல. கொடையை பிடிச்சி தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டே இருந்தான், ஒருவேளை நம்மள இங்கதான் வச்சு போட்டோ எடுத்தா இங்க வந்திருப்பானோ அப்படிங்கிற டவுட்ல வராங்க. எக்ஸாக்டா ஹீரோவும் அங்கதான் மழையில நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் வர்றதுக்கு, நீ எதுக்கு வந்த, மழையில நினைச்சிட்டு எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஜியா இருந்துட்டு, டேய் நான் கொடை பிடிச்சிட்டு நிக்கிறேன், நீ தாண்டா மழையில எவ்வளவு நேரம் நினைஞ்சனே தெரியாது, தயவு செய்து எழுந்து வா அப்படிங்கிறதுக்கு ஹீரோவோட அண்ணாங்க கொடுத்தாங்க இல்லையா அந்த போட்டோ, அதை ஹீரோயின் கிட்ட காட்டி, நான் தான் உன்ன அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வேன்ல வச்சு அடைச்சிருக்கேன் போல இருக்கு, நீ என்னாலதான் மாட்டிக்கிட்ட போல இருக்கு அப்படிங்கிறதுக்கு, இந்த பாரு கண்டவங்க எதை சொன்னாலும் தயவுசெய்து நம்பாத, உன் மனசை சொல்றத நம்பு, அப்படி உனக்கு எல்லாம் தெரியணும்னா இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், வீட்டுக்கு வா நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தியா லவ் பண்ணிருப்பாங்க, ப்ரப்போஸும் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் என்னடானா, நீ என்னை விட ஹைட்டா இருக்க, பணக்கார வீட்டு பொண்ணு வேற, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பான். என்னது இது, பொசுக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா, நான் கொடுத்த லெட்டர் கூட படிக்கலன்னு சொல்லிட்டு தியா அங்கேயே உட்காந்தால. அப்போ தியாவும் சரி நம்ம ஹீரோவும் சரி படிச்ச ஸ்கூல்ல தானே ஹேண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவர் அந்த பக்கம் வந்தவர் பொண்ணு அழுதுட்டு இருக்காளே பாவம் சொல்லிட்டு கர்ச்சீஃப் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ பாருங்களேன் விதி இவங்களெல்லாம் எப்படி சேர்த்து வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தலை தோட்டி விட்டுட்டே ஹீரோயின் சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹேனை பாக்குறதுக்காக அங்க வந்திருந்தேன். அது ஒரு பர்சனல் பஞ்சாயத்து, அது என்னன்னு உனக்கே தெரியும். ஹேனோட அம்மா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. அதை பத்தி பேசிட்டு நான் கோவமா வந்துட்டேன். ஆனா நான் அவனை பேசுறதுக்காக வந்தப்போ நானும் நீயும் காலிடோர்ல இடிச்சுக்கிட்டோம். அது எனக்கும் மறந்து போச்சு, கண்டிப்பா உனக்கும் மறந்து போயிருக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட நீ என்ன ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். நான் என்னடான்னு கேட்டதுக்கு, நான் என்ன மறைச்சா எடுக்கிறேன், தெரிஞ்சுதானே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமாக கிளாஸை கட்டடிக்காம போய் ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறப்போ, எங்க அப்பாவோட கல்யாணத்துக்கு நான் பொக்கே வாங்கியிருந்தேன், அதை உனக்கு கொடுத்தேன். எங்க அப்பாவோட கல்யாணத்துக்கு கொடுக்கலான்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா எங்க அப்பா இப்ப என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட அம்மாவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு பிடிக்கல, அதனால அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோ அவ்வளவுதானாங்கிறாங்க. இல்ல இல்ல, அதுக்கப்புறமாக ரோட் சைட்ல பொறுக்கித்தனமா மத்தவங்க காசு கொடுங்குற பசங்க கேங்க கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. அவனுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேக்கே புடிச்சு தேடி இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம நீ கூ ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீ பெரிய கூ ஃபேமிலியோட பையன் தான், நான் காசு குடுறா இல்லைன்னா இந்த கேமரா உடச்சிருவேன்னு சொன்னாங்க. அதை நான் எதிர்ச்சியா பார்த்துட்டேன். உடனே அவங்களை எப்படியோ டைவர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பெரிய கேங்ல இருக்கிறவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜரை இப்ப இருக்கிறவருக்கு கால் பண்ணி பசங்க எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். கையில டாட்டூ எல்லாம் கூட அப்ப போட்டிருந்தேன். அவனுங்களை பயம்படுத்தலாம் நான் நினைச்சேன். ஆனா அவனுங்க எனக்கு பயப்படுற மாதிரி தெரியல. லைட்டா அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆனப்போ நீ கேமராவை மட்டும் எடுத்துக்கிட்டு என் கூடயே ஓடி வந்துட்ட. அப்புறம் நம்ம கார்ல ஏறி தப்பிச்சு வந்துட்டோம். ஹீரோ கேக்குறாங்க, இப்ப கையில டாட்டூ இல்லையா அப்படிங்கிறப்போ, டே அது ஸ்டிக்கர்டா, சும்மா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அங்கிருந்து தப்பிச்சு வந்ததும் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தோம், பேசிட்டே வந்தோம். ஆனா உங்ககிட்ட சுத்தமா காசு இல்ல. அப்ப பரவாயில்ல, நீ சின்ன பையன் தானே, அப்ப நீ ஸ்கூல் படிக்கிற, கிட்டிலாம் நான் காசு வாங்க மாட்டேன், நான் பே பண்ணேன். என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை பே பண்ண வைக்கிறதா, நான் தான் பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் என்னோட போட்டோவை நீ எடுத்துக்கிட்ட. இந்த சாதாரண ஐஸ்கிரீம் பணம்லாம் இல்ல, இதுவே எனக்கு பெருசுதான், கண்டிப்பா அந்த பணத்தை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் நீ என்னோட அட்ரஸை கேட்டேன். நான் வந்து கம்பெனி அட்ரஸ் கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏதோ அங்கேயே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கார் ஏறி வந்திருப்பாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட ஹீரோ, அவ்வளவுதானா, அப்போ உன்ன அந்த ரெஃப்ரிஜரேட்டர் பாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த லாரியில வச்சு சாத்தினது யாரு அப்படிங்கிறப்போ, எனக்கும் அது யாருன்னு தெரியாது, அது ஜஸ்ட் பியூர் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ஏன்னா கேட்டை காப்பாற்றணும்னு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்குள்ள போனேன். நான் உள்ள இருக்கிறது தெரியாம அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவங்க கூட சாத்தி இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அதெல்லாம் இப்ப யோசிக்கிறதுக்கு அர்த்தம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் கூட இருக்க, அது மட்டும் போதும்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோக்கு எதுவுமே சுத்தமான ஞாபகம் இல்ல. பட் எது எப்படியோ இப்ப நாம ஒன்னா இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கனவுல கூட நீ எனக்கு எந்த ஒரு தப்போ எனக்கு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க ஹேனோட ஆபீஸ்லனா தையா தக்கான அந்த அசிஸ்டன்ட் குதிக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு. இது தியாவோட ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவ ஃபேமிலி பிசினஸ் எடுத்துக்க வேண்டியிருக்குங்கிறப்போ, இங்க பாருங்க, அவளுக்கு இங்க வேலை போச்சுன்னா ஃபேமிலி பிசினஸ பாக்கணும். ஒருவேளை நாம பண்ணது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதோ கூட்டு கலவணித்தனம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஆனா ஹேண்ட் கத்தி விட்டுடுறாங்க. இதை பாருடா, நான் எதுவும் பண்ண விரும்பல, எது நடக்குதோ அப்படியே நடக்கட்டும், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கத்தி விட்டுடுறாங்களா. ஆனா அசிஸ்டன்ட் போறவன், நான் பண்றேன், உனக்கும் சேர்த்தி, உனக்காக, உன் நல்லதுக்காக நானும் பண்றேன்ட்டு வில்லத்தனமா போறான். அதுக்கப்புறமாக ஹேனும் தியாவும் ஒரு ஸ்பாட்ல உட்காந்து சாப்பிட்டு வாங்கலையா லஞ்சு. அங்க வந்து தியா வெயிட் பண்ணிட்டு இருக்க, பின்னாடி ஹேன் வராங்க. தியா ரொம்ப ஹாப்பியா டக்குன்னு வந்து ஹேன் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கே, ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு, இந்த பிளான் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போதான் ஐயோ கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே புரிய வருது. கொஞ்சம் விலகி நின்னுட்டு, ரொம்ப தேங்க்ஸ், பட் இருந்தாலும் நீங்க தான் அந்த ப்ராஜெக்ட் எனக்காக பண்ணீங்க, பிளானை கரெக்டா போட்டு கொடுத்தீங்க, அதை எடுத்துட்டு போய் பேர் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் நான் அந்த ப்ராஜெக்ட் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் மன்னிச்சிருங்க, எனக்காக ராத்திரி பகலமா ரெடி பண்ணி கொடுத்தீங்க. ஆனா என்னமோ தெரியல, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை ஏத்துக்க மாட்டேங்குது. நான் பண்ணி கொடுக்காத வேலையை நான் பண்ணி கொடுத்த மாதிரி அதோட கிரெடிட் எடுத்துக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்லிடுறாங்க. இதை பாக்குறப்போ ஹேனுக்கு என்னமோ தெரியல, தியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் லைஃப்ல நீ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் தியா, நல்லா இருக்கும். உன்னை பார்த்துதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன, நான் நானா இருக்கிறது என்ன அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. டக்குனு தியா வந்து, இந்தாங்க நீங்க எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பிளான்ல கரெக்டா போட்டு கொடுத்ததுக்காக சின்னதா ஒரு கிஃப்ட், உங்களுக்காக ஃபுட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பதான் ஹேண்ட் சொல்றாங்க, தியா நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன், கொஞ்சம் தூரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கும், அதுக்கப்புறம் வர சில நாட்கள் என்னால உன்னை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு, எங்க போறீங்க, பிசினஸ் ட்ரிப் ஏதாவது போறீங்களா, வேலை விஷயமா போறீங்களா அப்படின்னு சலசலன்னு கேக்குறாங்க. சரி உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து தியா போக பாக்குறாங்க. ஏன்னா தியா உரிமையோட கேட்கறாங்களா, அதுவே தியாக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கு, நாமே இவர்கிட்ட உரிமை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தியாவை போக விடாம ஹக் பண்ணிக்கிட்டு, நீ என் லைஃப்ல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கணும் தியா, எனக்கு வந்து உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு, அது வார்த்தையாலனாலும் சொல்ல முடியல, உன்னை பார்க்காம இருப்பேன் அப்படிங்கிறப்ப கஷ்டமா இருக்கு, ஆனா உன் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக இந்த முடிவையே நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்குவாங்க. ஆனா அது வரைக்கும் தியா ஹக் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களும் ஃபீல் பண்ணி ஹக் பண்ணலான்னு வர்றப்போ
டக்குன்னு ஓகே தியா பை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. தியாக்கு அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடும். ரொம்ப வந்து ஹேனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம ஹீரோனோட வீட்டுல எப்பவுமே ஃப்ரிட்ஜ் இருக்காது. அவங்களுக்கு வந்து கூலிங்கான விஷயம் பார்த்தாலே பயம் தானே. பட் இப்போ ஃப்ரிட்ஜும் வாங்கி வச்சு உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறப்போ ஹீரோ என்னம்மா ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. நீ என் கூட இருக்கிறப்ப எனக்கு எல்லாமே ஓகே, எப்பவும் என் கூட இருப்பல்ல. அண்ட் தென் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வேண்டாம், 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு பேசியே பாதி வாழ்க்கையே போன மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிறப்போ இல்ல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா எங்க அண்ணனுக்கு தான் அந்த போட்டோ வச்சிருக்கானுங்க, வீடியோ வேற வச்சிருக்கானுங்க அப்படிங்கிறப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து அண்ணனுங்க கிட்ட பேசுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல கொடுங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களும் காட்டுறாங்க. அதுல அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த வேனுக்குள்ள ஹீரோயினை வச்சு சாத்துறது ஹீரோ மாதிரி இல்ல, ஹீரோ அந்த வேன் கிட்ட இருந்து ஓடுற மாதிரி மட்டும்தான் இருக்கு, அவ்வளவுதான் எடுத்திருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு அப்போது ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்திருக்கீங்க. ஹீரோ என்ன உள்ள வச்சு லாக் பண்ண மாதிரி ஹீரோவை மிரட்டிருக்கீங்க. ஆனா உண்மையிலே ஹீரோ என்னதான் உள்ள வச்சு லாக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட வீடியோ எவிடன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இப்படி தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த அண்ணங்காரில் ஒருத்தன் சொல்றான், அது எப்படி இல்லாம இருக்கும், அவன் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வேன் கிட்ட இருக்கான் அப்படின்னா இந்த விஷயத்துல அவனும் இன்வால்வ் ஆயிருக்கலாம், உன்னை உள்ள வச்சு சாத்தினதுக்கு அவனும் காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த யூகமெல்லாம் இங்க வேண்டாங்கிறப்போ ஆபீஸ்ல இருந்து கால் வருதா. காலை பேசினதும் இந்த பாருங்க இதை வச்சு தேவையே இல்லாம ஹீரோ அடுத்து பிளாக்மெயில் பண்ணீங்கன்னா உங்க 2 பேரையுமே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மிரட்டிட்டு ஹீரோவையும் கூப்பிட்டு ஆபீஸ்க்கே வந்துடுறாங்க. அப்படி உங்க ஆபீஸ்க்கு வரப்ப 2 பேர் பேசிக்கிட்டே வருவாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, ஹேண்டா என்ன பேசணும்னு கூப்பிட்டு இருக்கான், எனக்கு பயமா இருக்கு, என் கூட இருந்து பேசிக்கிட்டே வர்றப்போ மாஸ்க் போட்ட ஒருத்தன் பாக்குறதுக்கே ஸ்ட்ரேஞ்சா இருக்கா, உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இவன் ஒரு மெட்டல் டிடெக்டரை தாண்டி வர்றப்போ கீன் சத்தம் கேட்க இவன் கிட்ட இருக்கிற நைஃப் விழுந்துடுதா. எல்லா செக்யூரிட்டியும் பிடிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் லிப்ட்ல ஏறி வந்துடுறாங்க ஃப்ளோருக்கு. விழுந்ததுக்கு அப்புறம் மாஸ்க் கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹேனோட அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஹேனை பாக்குறதுக்கு 2 பேரும் வந்துடுறாங்க. பட் ஹேன் ஹீரோயின் கிட்ட மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்குள்ள கூட்டு போறாங்க. ஹீரோ வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல ஹேண்ட் எப்படி கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்து காப்பாத்தினாங்க அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா பரவாயில்ல, ஹீரோயின் பொலிச்சிட்டால எப்படி இருக்கிறனால விட்டுருப்பாங்க. இப்ப டேபிள் இருக்கிற ஒரு திங்ஸ் எடுத்து வைக்கிறத பாக்குறப்போ ஏதோ ரிசைன் பண்ணிட்டு போற மாதிரியே தெரியுது. சொல்லு ஹேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் உண்மையில வந்து காப்பாத்தினியா, இப்பவாவது உண்மையை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா இந்த டவுட் ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்துடுச்சு. ஏன்னா இந்த வீடியோ பாத்துருப்பாங்க இல்லையா அண்ணனுங்க காட்டினது, அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா ஹீரோ நம்மள உள்ள வச்சு லாக் பண்ணிருக்க மாட்டான், நம்மளை காப்பாத்த அவன் தான் ட்ரை பண்ணிருப்பான். அப்படி பார்த்தா அங்க எப்படி ஹேண்ட் வந்தான் அப்படிங்கறதும் ஹேண்ட் ஹீரோ ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற டவுட்டும் வருது ஹீரோயினுக்கு. சோ இப்போ ஹேண்ட் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர் பாக்ஸ்ல பூனையை காப்பாத்த போய் ஹீரோயின் மாட்டினதும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் யார் இருக்காங்கன்னு தெரியாம க்ளோஸ் பண்ணது வேற யாருமே இல்ல, அசிஸ்டன்ட் தான். ஆனா அப்போ ஹேனோட அசிஸ்டன்ட் மாஸ்க் போட்டிருப்பாங்க தெரியாது. ஹேனோட அசிஸ்டன்ட் அந்த ஃப்ரீசரோட டோரை சாத்தினதும் இங்க இருக்கக்கூடிய ஹேனுக்கு சிக்னல் கொடுத்திருப்பாங்க. பக்கத்துல தான் ஹேன் ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹேனோட அசிஸ்டன்ட் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணதுமே வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீசரை ஆன் பண்ணி விட்டுருப்பான். அந்த சமயத்துலதான் நம்மளோட ஹீரோயினை போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா பின்னாடி கூட, நான் உனக்கு இந்த ஐஸ்கிரீம்கான காசை பே பண்ணுவேன் டேட் போட்டு நம்ம ஹீரோ அப்பதான் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமாக உடனே அதை டெவலப் பண்ணி உடனே ஹீரோயினுக்கு ஆபீஸ் அட்ரஸ் காமிச்சணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றப்போ பக்கத்துல யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது. என்னன்னு வந்து பார்த்தா அந்த கண்டெய்னரோட இது சாத்தி இருக்கு, உள்ள இடம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிறது ஜியா அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரியாது. கத்தி கத்தி ஹெல்ப்னு கூப்பிடுவாங்க. இப்படி எங்க ஹீரோ இருக்கிறனால ஹேனாலையும் காப்பாத்த வர முடியல, டைம் வேற போயிட்டு இருக்கு, உள்ள வந்து கூலிங் ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த கண்டெய்னர் டோர் லாக் ஆயிடுச்சு, ஹீரோவால ஓபன் பண்ண முடியல. ஹெல்ப்னு கத்திட்டாங்க. சரி பக்கத்துல ஏதாவது கல்லு கிடந்தா எடுத்துக்கொண்டு வந்து அடிச்சு டோர் ஓபன் பண்ணலான்னு வர்றப்போ அங்க ஒழிச்சிட்டு இருக்கிற ஹேனை பாத்துடுறாங்க. ஆனா ஹீரோக்கு சந்தேகம் வர்றது இல்ல. டீச்சர் வாங்க காப்பாத்தலாம், அந்த கண்டெய்னருக்குள்ளார மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவரு கட்டையை எடுக்கிறப்போ அங்க ஒரு கட்டையை எடுத்த ஹேன் அதுல ஆணி வந்து இருக்கும். அது சரியா பார்த்தாரு இல்லைன்னு கூட தெரியல. அதை வச்சு ஹீரோவோட தலையில ஒரே அடி, ஆணி அப்படியே தலையில இறங்கிடுது. அதுக்கப்புறம் கட்டையையும் ஹீரோவையும் அங்கேயே விட்டுட்டு இவர் பாட்டுக்கு வந்து கண்டெய்னர் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கான மெயின் காரணம் ஹேன் தான் தன்னை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுனால ஹீரோயின் ஹேனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஹேனோட அம்மாவுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் நடக்கிற கல்யாணம் தடைப்பட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம காலேஜ்ல இருந்த ஹேன் வந்து நம்ம ஹீரோயினை ஒன் சொல்ல லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இத்தனையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்க ஹீரோயினுக்குன்னா அப்ப அவன் தலையில ஆணி இறங்கி இருந்திருக்கு. ஜஸ்ட் யாராவது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருந்தாங்க அப்படின்னா அவன் செத்து போயிருப்ப, நீ கொலகாரன் ஆயிருப்ப. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண, அன்னைக்கு எனக்கு மேல கோபம் இருந்தது, உங்க அம்மா எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறப்ப செம கடுப்பு இருந்தது. ஆனா கடைசியில உன் ஃபேமிலியை வந்து என் ஃபேமிலியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. பட் ஹேன் வந்துட்டு இல்ல எனக்கு வேண்டாம், நான் வந்து இதுக்கப்புறமும் உங்க ஃபேமிலியோட வந்து என்னோட காலை யார கட்டி போட்ட மாதிரியே இருக்கும், நான் என்னோட முடிவை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் கொடுத்துடுறாங்க. ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்கறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட.
இந்த பிளான்ட்டை தியா கிட்ட கொடுத்துட்டு எனக்காக இதை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்க மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ ஹேனுக்கு தண்டனை கிடைக்க போகுதா இல்லை ஜெயிலுக்கு போகலாம், அன்னைக்கு பண்ண தப்புக்கு வந்து தான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி யோசிக்கிறாங்களா, இல்லை அந்த கம்பெனி விட்டு போயிட்டு வேற கம்பெனியில் ஒர்க் பண்ண நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல, நம்மளுக்கு கிளியராகவும் காட்டல. ஆனால் ரூமை விட்டு வெளியே வர்றப்போ ஹீரோனோட மனசுல என்ன தோணுதுன்னா, உண்மையிலே அன்னைக்கு தன்னை காப்பாற்ற முதல்ல வந்தது ஹீரோ தான். அந்த கண்டெய்னரை கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருந்தா அன்னைக்கு அவங்க ஹீரோவை தான் பார்த்துருப்பாங்க. தன்னை காப்பாற்ற வந்தது ஹீரோ தான் நினைச்சு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை யோசிச்சு இப்போ ப்ரெசென்ட்லி ஹீரோவை ஹக் பண்ணிக்க எப்படியும் 2 பேர் நல்லபடியாக சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க, பட் இருந்தாலும் ஒரு மிஸ்ட்ரியா போயிட்டு இருந்தது இல்லையா, யாருன்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் தெரிய வந்துருச்சு. இந்த பக்கம் உங்க மகளும் மருமகனும் ஒன்னும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா கிட்ட மேனேஜர் சொல்றதுக்கு, அப்படியே அப்போ ஃபர்ஸ்ட் பேபி கன்ஃபார்ம், 2வது பேபிக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடணும் அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள 2வது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சிரிக்கிறப்போ இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா இருக்காங்க. ஸோ ஹீரோ சொல்றாங்க, எனக்கு வந்து காலேஜ்ல ப்ராஜெக்ட் இருக்கு, அதுக்கு முன்னாடி மாமனார் கொடுத்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இவங்க ரொமான்சிங் ஆரம்பிக்கிற சமயத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, உனக்கு ஐஸ்கிரீம்கான காசை நான் பே பண்றேன் அப்படின்னு டேட் போட்டு எழுதி கொடுத்த ஒரு போட்டோ. அந்த போட்டோவை பார்த்தப்போ ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிருப்பாங்க, ஏன்னா அப்பவே ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா ஹீரோயின் காலேஜ் படிக்கிறாங்க, இவர் ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிருப்பாங்கன்னா 5 வருஷம் வெயிட் பண்ணு, நானே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு தலையில அடிபட்டதுனால அந்த ஆணி இறங்கினதுனால நாம இப்படியெல்லாம் நினைச்சோம், ஹீரோயினை பார்த்தோம் அப்படிங்கறதே தெரியாது. ஆனா 5 வருஷம் வெயிட் பண்ணு ஜியா, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஹீரோ நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதை நம்மளுக்கு காட்டுறதோட இங்க இந்த டிராமாவே முடியுது. என்ன கடைசியில தியாவையும் ஹேனியும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த டிராமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த டிராமால வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. என்ன பிடிச்ச ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. மற்ற சேனல்ஸ்க்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.